இறைவன் இந்த மறைமாவட்டத்தின் மீது கொண்ட பேரன்பால் நல் ஆயர் தந்தையை நமக்கு தந்துள்ளார். உன்னத இறைவனுக்கு நன்றி கூறும் இவ்வேளையில் அந்த உன்னத இறைவன் பிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நம் ஆயர் தந்தையை அனைவரும் கரம் தட்டி அன்போடு வரவேற்போம். நம் பாசமிகு ஆயர் தந்தையை கரம் தட்டி இந்த இனிய நிகழ்ச்சிக்கு, இயேசுவின் பிறப்பு நிகழ்ச்சிக்கும் பைநிறை விழாவுக்கும் கரம் தட்டி பாசத்தோடு நாம் அவரை வரவேற்போம். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரட்சி ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரட்சி ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். திருநிகழ்வில் கலந்திடவே இறையாசி தந்திடவே ஆயரே நீங்கள் வருக, குருகுலமே நீங்களும் வருக, சமூக சேவையிலே சிறந்து விளங்கிடவே இறைக்குலமே நீங்களும் வருக. அன்பும் அருளும் ஆசி தந்திடவே ஆயரே நீங்கள் வருக. மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரட்சி ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழி காட்டும் போது வலுவூட்டி என்னை தூற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தோன்றும். என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி அணிவேன் என் இறைவா. உந்தன் திருவோலப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். இப்பொழுது நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 8-12 வசனங்கள் முடியே. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள்,
இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஜெபம். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நரம்பு யாழினால் ஆண்டவரை போற்றுங்கள். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்தார். எங்களை தேடி வந்த எங்கள் ஏசப்பா, உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை துதிக்கின்றோம். அன்பு ஏசப்பா, இந்நாளில் எங்கள் அனைவரையும் எங்கள் ஆயர் தலைமையில் ஒன்றாக கூடிய இந்த நேரத்திற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இறைவா, எங்கள் ஆயர் தந்தையை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றேன். நிறைவாக ஆசீர்வதியும் இறைவா. ஆயர் நிலைப்பாட்டின் 1ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் இவ்வேளையில் கடந்த ஆண்டு முழுவதும் எம் ஆயர் தந்தையோடு இருந்து அவரை வழிநடத்திய உமது மேலான கருணைக்காக நன்றி கூறுகின்றோம். எம் ஆயர் தந்தைக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகம் தந்தருளும். ஆயர் தந்தை ஏறெடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நீர் உடன் இருந்து வழி நடத்தும். என்னை அன்னை மரியாளின் அருளும் தூய ஆவியின் துணையும் ஆயர் தந்தையோடு எப்போதும் இருக்க உம்மை வேண்டுகின்றோம். உன்னதரின் ஞானம் போல ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் வழிநடத்தும் எம் ஆயருடன் இணைந்து பணியாற்றும் ஆயர் இல்ல அருட்தந்தையர்களையும் இந்நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைத்து அருட்தந்தையர்களையும், கோல்ஃபிங் மகளிர் மற்றும் விவசாய குழு உறுப்பினர்களையும், எம் இயக்குனர் தந்தையும், உடன் பணியாற்றும் பணியாளர்கள் மற்றும் இந்நிகழ்விற்கு வருகை தந்துள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். உம் பிறப்பால் எங்கள் உள்ளங்களில் உள்ள கவலைகள் மறந்து மன நிம்மதி அடையவும், அன்பு, மன்னிப்பு, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், இரக்கம் போன்ற அணிகலன்களை அணிந்து கொண்டு கடைக்கோடி மக்களையும் கரை சேர்க்க நாங்கள் அவர்களுக்கு வழிகாட்டி ஓர் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் திருநாளை கொண்டாட உம் அருளை பொழிய வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. அனைவரும் அமர்ந்து கொள்ளுவோம். இறைவனுக்கு பாடல் பாடிய உரிப்பினருக்கு நன்றி. பாலன் இயேசு பிறப்பை வரவேற்க சென்ற 3 ஞானிகள் தூபமும் வெள்ளை போலமும் சாம்பிராணியும் எடுத்து சென்றனர். தூபமும் வெள்ளை போலமும் இல்லை என்றாலும் வெள்ளை மனதோடு உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்க வருகிறார் எம் கணக்காளர் திருவாளர் இராஸ் லூயிஸ் அவர்கள். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். இரக்கமும் எதிர்நோக்கும் என்ற லட்சியத்தில் தன்னை முழுமையாக நம் மறை மாவட்டத்திற்கு அர்ப்பணித்து என் மறை மாவட்டம் என் இறைமக்கள் என்ற நோக்கத்தில் செம்மையாக நம்மையெல்லாம் வழிநடத்தி வருகின்ற நம் பாசமிகு ஆயர் பெருமகனாரை வேலூர் சமூக சேவை சங்கத்தின் சார்பாகவும் மேனாள் இயக்குனர் தந்தையர்களுடைய சார்பாகவும் இந்நாள் மறைமாவட்ட சமூக நல சங்கங்களின் இயக்குனர்களின் சார்பாகவும் கரங்களை தட்டி அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம்.
இயேசுவே என் ஆனந்தம் என்ற நோக்கத்தில் ஆயத்தந்தை அவர்களோடு தன்னை ஈடுபடுத்தி மறைமாவட்ட வளர்ச்சிக்காக பணியாற்றி வருகின்ற சாந்தமுள்ள குருவானவர், குருக்களின் முதல்வர் தந்தை அவர்களை நம் அனைவரின் சார்பாக கரங்களை தட்டி வருக வருக என வரவேற்கின்றோம். நிதி மேலாண்மை அருட்தந்தை, மறைபரப்பு பணி அருள் தந்தை, பள்ளிகளின் மேலாளர் தந்தை, செயலர் தந்தை, சொத்து பராமரிப்பு அருள் தந்தையர்கள் அனைவரையும் நம் அனைவரின் சார்பாக வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கின்றோம். முழுமனித முன்னேற்ற தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி வேலூர் சமூக சேவை சங்கத்தினுடைய சேவைகள் பணிகள் யாவையும் எல்லா பங்குகளிலும் சிறப்பாக கிளை பங்குகளிலும் தன்னுடைய இறை மக்களுக்கு பணியாற்றிய மேனாள் தந்தையர்கள் அனைவரையும் நாம் நெஞ்சார்ந்து வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். கல்வி வளர்ச்சியில் மாணவ செல்வங்களை அவர்களின் கல்வி ஒன்றே முன்னேற்றத்திற்கு அடிப்படை ஆணிவேர் என்ற உயர்ந்த லட்சியத்தில் சமூக மேம்பாட்டு மக்களின் நல்வாழ்வு பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி பணியாற்றி வருகின்ற நம் மறைமாவட்ட சமூக நல சங்கங்களின் 2 கண்களாக திகழ்ந்து வருகின்ற இயக்குனர் தந்தையர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். விண்டேற்பு அன்னை பேராலய அதிபர் தந்தை மற்றும் செயல் தந்தையர்களையும் அன்போடு இந்த நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்கின்றோம். தாழ்த்தப்பட்ட மக்களின் உயர்வுக்கும் சமூக மக்களின் மாண்பிற்கும் உழைத்து வருகின்ற சமூக போராளியும் இந்த நிகழ்வில் வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற திருவண்ணாமலை உலகமாதா பேராலயத்தின் அதிபர் தந்தையும் மேனாள் இயக்குனர் தந்தையுமான மேன்மைக்குரிய பாசத்திற்குரிய அருள் தந்தை லூர்துசாமி தந்தை அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். ஏழை எளிய மக்களின் பொருளாதார வாழ்வல் வளர்ச்சிக்கும் அயராமல் உழைத்து எல்லா மக்கள் மனங்களிலும் மனம் கமழ்ந்து தன்னுடைய பேச்சாலும் புரட்சியாலும் அழகு மிகுந்த சமூக சேவை நலன்களிலும் அக்கறை கொண்டு தன்னை ஈடுபடுத்தி மறைமாவட்டத்தோடும் சமூக நல சங்கங்களின் நாடி நரம்புகளிலும் தன்னை ஈடுபடுத்தி அயராமல் உழைத்து இன்று பணி நிறைவு பெற செய்யும் நம்முடைய வேலூர் சமூக சேவை சங்கத்தினுடைய திட்ட மேலாளர் திருமிகு பேட்ரிக் ரொசாரியா அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் அமர்ந்திருக்கின்ற முப்பெரும் தேவியர்களாக இருக்கின்ற திருமதி செல்வி, திருமதி சுந்தரம்மாள், திருமதி ஜோதி அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என ஆயத்தந்தையின் பெயரால் வரவேற்கின்றோம். நம்மையெல்லாம் ஒன்று திரட்டி நம்மையெல்லாம் ஆவண செய்ய புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை அவ்வப்போது தெளிவுபடுத்துகின்ற நம்முடைய விண்ணேற்பு அன்னை கலை தொடர்பகத்தினுடைய தந்தை டேனியல் சர்மா அவர்களையும் அவர்களின் குழுவினரையும் இந்த நிகழ்விற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம்.
சமூக பணியில் தூண்களாக தாங்கி துல்லியமாக பணியாற்றி வருகின்ற எம் வேலூர் சமூக சேவக சங்கத்தினுடைய அனைத்து பணியாளர்களையும் உளமுவந்து வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். நிறைவாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்விற்கு அன்போடும் பாசத்தோடும் அழைக்கின்றோம். உங்கள் அனைவரையும் கரங்களை தட்டி ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மீண்டுமாக நம் அனைவரின் இதயங்களை மாலையாக கோர்த்து ஆயர் தந்தை அவர்களுக்கு மீண்டும் மாலையாக அணிவித்து இந்த வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, நன்றி. தந்தையின் அறிவுரைப்படி முதல் முறையாக சால்வையே இல்லாமல் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்ற லூயிஸ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. எத்தனை அன்பு இருந்தால் இறைவா இந்த உலகிலே எனக்காக பிறந்தாய், உன் அளவற்ற அன்பிற்கு நான் என்ன செய்ய போகிறேன் இறைவா என்று கிறிஸ்து பிறப்பு பாடலை பாட வருகின்றனர் செண்டாத்தூர் கோல்பிங் உறுப்பினர்கள். துணை அன்பிருந்தால் இறைவா எனக்காக இத்தரை மீறினிலே மனிதனை பிறந்திருப்பார். ஏதுமே இல்லாத ஏழை நான் என்றாலும் எனக்காக இவ்வுலகில் பிறந்திருக்கின்றார். ஏதுமே இல்லாத ஏழை நான் என்றாலும் எனக்காக இவ்வுலகில் பிறந்திருக்கின்றார். பாவி நான் என்றாலும் வான்கரை நான் சேர பாவி நான் என்றாலும் வான்கரை நான் சேர பாலகன் உருவினிலே மலர்ந்திருக்கின்றார். பாலகன் உருவினிலே மலர்ந்திருக்கின்றார். இத்துணை அன்பிருந்தால் இறைவா எனக்காக இத்தரை மீதினிலே மனிதன் பிறந்திருப்பார். கிறிஸ்து பிறப்பை பாடலை பாடிய கோல்பின் உறுப்பினருக்கு மிக்க நன்றி. பழைய ஏற்பாட்டில் முதல் கவிதை என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதை. புதிய ஏற்பாட்டில் முதல் கவிதை பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. இவ்வாறெல்லாம் என்னால் எழுத இயலாது. கண்டதையும் கேட்டதையும் பார்த்ததையும் வைத்து ஏதோ எழுதி உள்ளேன். அருள் கூர்ந்து அடியவனை பொறுத்து கொள்ள வேண்டிக் கொள்கின்றேன். பணி நிறைவு வாழ்த்து மடல். திருவாளர் ஏ பேட்ரிக், திட்ட அலுவலர், வேலூர் சமூக சேவை சங்கம். ஏடெடுத்தேன் உம்மை பற்றி எழுத, எதை எழுதப் போகிறாய் என்று என் உள்ளம் கேட்க, பணி வாழ்வு என்று நான் சொல்ல
ஆண்டுகளோ 52. ஆண்டுக்கு ஒரு பக்கம் என்றால் கூட 52 பக்கங்கள் தேவையே என சொல்ல பல வச்சு விடுத்து சில வச்சு எழுத முயற்சிக்க பிழையோ செய்த சாதனையோ நான் மறந்திருப்பேன், மன்னிக்க வேண்டுகிறேன். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கற்பனையும் புணர்ச்சியும் அடுக்கு தொடரும் விழித்தொடரும் கலந்துதான் கவிதை. இது கவிதை அல்ல, ஓர் மாமனிதரின் காவியம். இது வாழ்த்து மடல் அல்ல, வாழ்ந்து காட்டிய ஓர் மாமனிதரின் மாடல். இவர் ஒரு சகாப்தம், இவர் ஒரு சரித்திரம், இவர் ஒரு வரலாறு, இவர் ஒரு மாமனிதர். யார் இவர்? யார் இவர்? 1952ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி அடைக்கலசாமி இருதயமேரி என்பவருக்கு 4வது மகனாக அன்னை மரியாள் வணக்க மாதத்தில் அன்னை வேளாங்கண்ணி நகரில் உதித்த வேங்கை திருவாளர் பேட்ரிக். யார் இவர்? ராணி மங்காம்மாள் என்னும் மங்கையை மணக்க மணிமேகலை கையில் கிடைத்த அமுத சுரப்பி போல அமுதா என்னும் அமுத சுரப்பிய இறைவன் கொடையாக கொடுக்க நல் தமையனாகவும் நல் தந்தையாகவும் இருந்தார் திருவாளர் பேட்ரிக். யார் இவர்? தந்தையின் பணியின் காரணமாக தரணி எங்கும் பயணித்தார். விண்ணேற்பு அன்னையின் அருளால் 1973ஆம் ஆண்டு வேலூர் சமூக சேவை சங்கத்தில் பணியில் சேர்ந்தார் திருவாளர் பேட்ரிக். யார் இவர்? சிறந்த நடிகராகவும் ஓரங்க நாடக கலைஞராகவும் சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் தன் பணியை தொடர்ந்தார் திருவாளர் பேட்ரிக். யார் இவர்? இருசக்கர வாகனத்தில் இரவு பகல் பாராமல் இமைகள் மூடாமல் மடியில் படசுருளை வைத்து கொண்டு பங்குகள் தோறும் சென்று திரைப்படம் காட்டி மறைபரப்பு பணியை செய்தார் திருவாளர் பேட்ரிக். யார் இவர்? இவரது கால் படாத இடமும் இல்லை, இவரை தெரியாத மக்களும் இல்லை, இவரை பற்றி பேசாத உதடுகளும் இல்லை, இவரை அறியாத அருத்தொந்தர்களும் இல்லை, ஆயரும் இல்லை. திருவாளர் பேட்ரிக். யார் இவர்? இவர் எழுதிய திட்டத்தால் பல பயன்கள் இந்த மறை மாவட்டம் மக்களும் பெற்றார்கள். திட்டம் தீட்டுவதில் தீராத தாகம் கொண்டவராய் எளிய மக்களின் தாகத்தை தீர்த்தார் திருவாளர் பேட்ரிக். யார் இவர்? அன்று இவர் காட்டிய பாதையை பின்பற்றி பயணித்த மக்கள் இன்று 100 மடங்காகவும் 50 மடங்காகவும் பயன்பெற்று வருகிறார்கள். இம்மக்கள் சொல்வார்கள் திருவாளர் பேட்ரிக் சார் என்று. யார் இவர்? கறவை மாடம் கழிவற கட்ட உதவியும் தொழில் கடனும் தையல் இயந்திரமும் இதவிற்கு சிறு தொழில் உதவியும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்ட உதவியும் திறன் பயிற்சியும் மூலதன உருவாக்க முயற்சியும் முதியோர்களுக்கு உதவியும் முடியாதவர்களுக்கு பெரு உதவியும் என முடிக்க முடியாதது இவர் செய்ததை. இவைகள் ஒவ்வொன்றும் சொல்லும் திருவாளர் பேட்ரிக் என்று. யார் இவர்? அன்று இவர் விதைத்த விதைத்தால் இன்று 1114 கோல்பின் உறுப்பினர்களும் 1000 மகளிர் உறுப்பினர்களும் 210 விவசாய சங்க உறுப்பினர்களும் இவரால் பயன்பெற்று வருகிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் சொல்வார்கள் பேட்ரிக் சார் என்று. யார் இவர்? மறைவாய் உதவி செய்வார், மறந்தும் சொல்லி காட்ட மாட்டார், செய்த குற்றத்தை மன்னிப்பார், யாரையும் குறை கூற மாட்டார். இவைகள் ஒவ்வொன்றும் சொல்லும் திருவாளர் பேட்ரிக் என்று. யார் இவர்? ஊராட்சி மன்றம் முதல் மாவட்ட ஆட்சி வரை ஊர் தலைவர் முதல் மாநில அமைச்சர் வரை அனைவரையும் அறிந்தவர். அகங்காரம் இல்லாமல் அடக்கத்தோடு வாழ்பவர். ஐயா மாமனிதரே, ஐயா மாமனிதரே, உம்மால் வாழ்வு பெற்றவர்கள் ஏராளம், உம்மால் வளமை பெற்றவர்கள் ஏராளம், உம்மால் பயிற்சி பெற்றவர்கள் ஏராளம், அதனால் பயன் பெற்றவர்கள் ஏராளம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சீவக சிந்தாமணியும் இல்லை என்றால் தமிழ் இனம் இருந்ததற்கு அடையாளம் இல்லாமல் போயிருக்கும். திருவள்ளுவன் இல்லை என்றால் தமிழ் பெருமை உலகம் அறிந்திருக்காது. நீவிர் இல்லை என்றால் வேலூர் சமூக சேவை சங்கம் வளர்ந்திருக்காது, யாருக்கும் தெரிந்தும் இருக்காது. கருணை உள்ளமும் கலங்காத மனமும் கண்ணியமான நடத்தையும் கம்பீரமான பேச்சியும் கடவுள் நம்பிக்கையும் கள்ளமில்லா உள்ளமும்
கரைபடியாத கைகளும் யாருக்கும் களங்கம் ஏற்படுத்தாத நல் எண்ணமும், எண்ணத்தில் தெளிவும், தெளிவில் உறுதியும், உறுதியில் நம்பிக்கையும், நம்பிக்கையில் தொடர் முயற்சியும், அந்த முயற்சியில் பல வெற்றிகளும் தோல்விகளும் அவமானமும் சந்தித்தாலும் உமக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி பயணித்தீர். அந்த பாதையில் நாங்கள் பயணிக்கின்றோம், பல மக்கள் பயணிக்கிறார்கள். இந்த சமூக சேவை சங்கம் இருக்கும் வரை நீர் காட்டிய பாதையில் பல மக்கள் பயணிப்பார்கள், பயன்பெறுவார்கள். நீர் செய்த பணி 1 2 நான் பட்டியலிட. பணி செய்த ஆண்டுகளோ 52. ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு புத்தகம், நீங்கள் ஒரு புத்தகம், அதுவும் மனித நேயமுள்ள புத்தகம். ஆண்டுகள் 100 சென்றாலும் நீர் ஆற்றிய செயலை பற்றி பேசுவார்கள். சமூக சேவை சங்கத்தின் மூளைக்கல்லும் முதல் கல்லும் நீர்தான், முதல் தலைமகன் நீர்தான், முதல் தலைச்சம் பிள்ளையும் நீர்தான். இன்னும் 100 ஆண்டுகள் அம்மையாருடனும் அமுதா என்னும் அன்பு மகளுடனும் ஆனந்தமாய், ஆரோக்கியமாய், அமைதியுடன் வாழ, மன நிறைவுடன் வாழ அந்த ஆண்டவன் உம்மோடு இருப்பாராக என்று கூறி உம்மை வாழ்த்தி வழி அனுப்புகின்றோம். இங்கனும் இயக்குனர் தந்தை மற்றும் பணியாளர்கள் நாள் 22/12/2025. நன்றி. இப்போது திருவர பேட்டி சார் அவர்கள் முன்னாடி வந்து நிற்பார். அருள்பணி ஜேம்ஸ் அவர்கள் பேட்டி சார் அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்வார். இப்போது திருமதி செல்வி பற்றி வாழ்த்து கூறி என் பணியாளர் திருமதி செலின் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அமைதியின் மறு உருவம், அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அன்பு காட்டி அரவணைக்கும், அன்றாட தன் கடமையை தவறாமல் செய்யும் செல்வி அம்மா. உடல் சுகம் சரியில்லை என்றாலும் தன் கடமையை செய்ய மறந்ததில்லை. மருத்துவமனைக்கு சென்றாலும் உம் பணியை உம் மணவாளர் முடித்துவிட்டு செல்வார். யாரிடமும் அதிகமாக பேச மாட்டார். எதையும் எதிர்பார்க்காமல் எல்லா பணியையும் செய்வார். தாழ்ச்சியோடு இருப்பார். நேரம் தாழ்த்தாமல் பணிக்கு வருவார் செல்வி அம்மா. 1000 கவலை இருந்தாலும், அன்றாட துன்பம் பட்டாலும், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என்றாலும் அவரின் பணியை அனுதினமும் ஆற்றுவார் செல்வி அம்மா. நல்ல உடல் நலத்துடனும் மன அமைதியுடனும் பல்லாண்டு வாழ உம்மை வாழ்த்தி வழி அனுப்புகிறோம் செல்வி அம்மா. இங்கனம் இயக்குனர் மற்றும் பணியாளர்கள் விஎஸ்எஸ். இப்போது திருமதி செல்வி அவர்களுக்கு அருள்பணி ஏஆர் அந்தோணி சாமி அவர்கள் மாலை அணிவித்து சால்வை அணிவித்து சிறப்பு செய்வார். தந்தையை அன்புடன் வரவேற்கின்றேன். சுந்தரி அம்மாள் தூயனமும் கொண்டவர். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வார். ஒவ்வொருவரிடம் பக்குவமாக பழகுவார். யார் என்ன சொன்னாலும் பொறுத்து கொள்ளுவார். பொறுமையாகவும் பொறுப்புடனும் இருப்பார். கடிவுணரன் நடந்து கொள்ளுவார். என்ன நடந்தாலும் கலங்காமல்
தன் பணியை செய்வார். மடமடவென வருவார், கலகலவென பேசுவார், சட்டென தன் பணியை முடிப்பார். சலிக்காமல் எல்லாவற்றையும் செய்வார். கடவுளிடம் மிகுந்த பக்தியும் கள்ளமில்லா உள்ளமும் கொண்டவர். எளிமையும் தூய்மையும் எல்லளவும் யாருக்கும் தீங்கு செய்யாமலும் இருப்பார். கடவுள் பயத்துடன் பணி செய்து வருகின்றார். உமது பணியால் அலுவலகம் மட்டுமல்ல தூய்மையானது, உமது குணத்தால் எங்கள் உள்ளமும் தூய்மையானது. நீண்ட உடல் நலத்துடனும் மன அமைதியுடனும் பல்லாண்டு வாழ உம்மை வாழ்த்தி வழி அனுப்புகிறோம். இங்கனம் இயக்குனர் மற்றும் பணியாளர்கள். ஜோதி அம்மா, நாதி இல்லாதவர்களுக்கு ஜோதியாய், நடக்க முடியாதவர்களுக்கு வீதியாய், நலம் இல்லாதவர்களுக்கு ஒளியாய், நம்பி வந்தவர்களுக்கு தாயாய், மக்கள் நல்வாழ்வு மையத்தில் சுத்தம் மட்டும் செய்யாமல் சுகம் இல்லாதவர்களுக்கு ஆறுதலாக பேசி அன்போடு பழகி தாயுள்ளத்தோடு தாங்கிக் கொள்ளும் தாயுமானவர்தான் நீங்கள். அறைகள் சுத்தம் செய்தல், தலையணை போன்ற போர்வை சுத்தம் செய்தல், தரைத்தளம் சுத்தம் செய்தல் என நீவீர் ஆற்றிய பணிகள் ஏராளம். தனி நபராக இருந்து தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை மனம் தளராமல் மக்கள் நல்வாழ்வு மையத்தை தன் சொந்த வீடு போல காவல் காத்த பெண்மணி நீர். நீண்டு உடல் நலத்துடனும் மன அமைதியுடனும் பல்லாண்டு வாழ உம்மை வாழ்த்தி வழி அனுப்புகிறோம் ஜோதி அவர்களே. நன்றி. திருமதி ஜோதி அம்மா அவர்களுக்கு அருள் பணி. நாம் மறைந்தாலும் நாம் மறைவாய் பணிக்காலத்தில் இவர்கள் செய்த செயல்கள் எண்ணற்றவை. எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை, காலமும் இல்லை, வார்த்தைகளும் இல்லை. பணி ஓய்வு பெறும் பணியாளருக்கு சிறப்பு செய்த அருள் தந்தையர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நன்றி. இரவெல்லாம் காவல் காத்து கொண்டிருந்த இடையர்களுக்கு மெசியா பிறப்பு முதலில் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார்கள். உங்களுக்கு ஒரு மாபெரும் கிறிஸ்து பிறப்பு செய்தியை கும்மி மூலம் அறிவிக்க வருகிறார்கள் எம் உறுப்பினர்கள்.
கும்மி மூலம் நம் அனைவரும் கும்மியை அள்ளிக்கொண்டப்பட்டு கோல்பின் உறுப்பினருக்கு மிக்க நன்றி. ஓரங்கட்டப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், கிளை பங்கு மக்கள் போன்ற வார்த்தைகள் தான் நம் ஆயத்தந்தையின் உதடுகளில் இருந்து அடிக்கடி ஒதுக்கும் வார்த்தைகள். நம் ஆயத்தந்தையின் உள்ளத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய கனவும் இம்மக்கள் தான். அவரின் எண்ணங்களுக்கும் வழிகாட்டலுக்கும் நாம் செய்யும் அடுப்போம். கிறிஸ்து பிறப்பு செய்தியை வழங்க நம் பாசமிகு ஆயத்தந்தையை அனைவரும் கரம் தட்டி வரவேற்போம். இதய துடிப்பாக இருக்கின்ற VSS நிறுவனத்துடைய இயக்குனர்கள் இருவர் TVMSS VSS இருக்கின்றார்கள். முன்னாள் இயக்குனர்கள் இருக்கின்றார்கள். இதோ பணி ஓய்வு பெறுகின்ற பெரியவர்களும் இருக்கின்றார்கள். உங்கள் அனைவரையும் மறைமாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துகின்றேன். குறிப்பாக முன்னாள் இயக்குனர்கள் பல்வேறு காலகட்டங்களில் தேவை அறிந்து மக்களின் நிலையை உணர்ந்து நீங்கள் செய்த ஒவ்வொரு பணியும் பாராட்டுக்குரியது. இறைப்பணி என்பது கால சூழலுக்கு பதில் சொல்வது. அதுவே கடவுளுடைய பணியும் கூட. அதை தான் நீங்கள் செய்தீர்கள் பல்வேறு காலகட்டங்களில். எனவே இந்த நேரத்திலே மறைமாவட்டத்தின் சார்பாக நீங்கள் எடுத்த முனைப்புகள், நீங்கள் செய்த பணிகள் பயன்பெற்ற மக்களின் சார்பாகவும் மறைமாவட்டத்தின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு முன்னாள் இயக்குனர் தந்தையர்களுக்கு சிறப்பான நன்றியை நான் சமர்ப்பிக்கின்றேன். கண்டிப்பாக இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற புதிய இயக்குனர்கள் இருவரையும் நான் பாராட்டுகின்றேன். அவர்களும் பல்வேறு முனைப்புகளிலே ஈடுபட்டு இருக்கின்றார்கள் காலத்தின் சூழலை அறிந்து. போன வாரம் TVMSS நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்பொழுது இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனக்கு மகிழ்ச்சியையும் தருகின்றது. இந்த நேரத்தில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்த திருவாளர் பேட்ரிக் ரோசாரியோ அவர்களுக்கும், அவர் எல்லா ஆயர்களையும் சந்தித்தார் என்று நினைக்கின்றேன், எல்லா இயக்குநர்களையும் சந்தித்தார் என்று நினைக்கின்றேன். உங்களது பணி மிக சிறப்பான பணி. மறைமாவட்டத்தோடு இணைந்து பயணித்த பணி. காலமறிந்து இயக்குனர் தந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள். எனவே மறைமாவட்டத்தின் சார்பாக உங்களுக்கு சிறப்பான நன்றியை நான் சமர்ப்பிக்கின்றேன். அதே போன்று சகோதரிகள் திருமிகு செல்வி, திருமிகு சுந்தரம்மாள், திருமிகு ஜோதி, உங்களையும் மறைமாவட்டத்தின் சார்பாக நான் பாராட்டுகின்றேன். உங்களுடைய பணி சிறக்க, வருங்கால பணி சிறக்கவும் வாழ்த்துகின்றேன். இது பணி ஓய்வு இல்லை, ஒரு நிறைவு என்று நான் சொன்னேன். பணி நிறைவு, அதாவது இனிமேல் நீங்கள் உங்களுக்கென உங்களது குடும்பத்துக்கென அதிகமாக நேரத்தை செலவிட ஒரு வாய்ப்பு. எனவே நீங்கள் உடல் நலம் பெற்று மகிழ்வோடு வாழ நான் வாழ்த்துகின்றேன். இந்த TVMSSல கொடுத்த செய்தியை மீண்டுமாக நினைவுறுத்த விரும்புகின்றேன். யாராவது வந்தீங்களாங்க? ஃபாதர்ஸ் தான் வந்தாங்க, ஃப்ரான்சிஸும் ஞானஜோதி வந்தாங்க. எனவே மற்றவர்களுக்கு இது கண்டிப்பாக உதவும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஒன்று நாம் மீட்பை பற்றி தியானிக்கின்றோம், சிந்திக்கின்றோம். இன்னொன்று மீட்பரை பற்றி சிந்திக்கின்றோம். மீட்பு, மீட்பர், அதை நம்ம புரிகிற மாதிரி சொன்னாக்கா விடுதலையை பற்றி சிந்திக்கின்றோம். விடுதலை கொடுக்கின்றவரை பற்றியும் நாம் சிந்திக்கின்றோம். இந்த காலங்களில் பல கேரக்டர்ஸ் வருவாங்க.
வானதூதர்கள், சூசேப்பர், மரியாள், இடையர்கள், ஞானிகள் என்று நான் மரியாவை பற்றி உங்களோடு கலந்து உரையாட விரும்புகின்றேன். மரியாள் ஒரு சராசரி பெண்ணாக விடுதலையை எதிர்நோக்கினார். எனக்கு விடுதலை வேண்டும், எனது சமூகத்திற்கு விடுதலை வேண்டும், எல்லோரும் மகிழ்ந்திருக்க வேண்டும், எப்பொழுது அது கிடைக்கும்? மரியாள் வாழ்ந்த காலங்களில் ரோமையர் ஆட்சி செலுத்தினார்கள், அடிமைகளாக மக்களை நடத்தினார்கள், வரி வசூலித்தார்கள். அப்படி ஒரு கட்டம்தான் கணக்கெடுப்பு, பயணிக்கின்றார்கள், பல இன்னல்களுக்கு உள்ளாகின்றார்கள். எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும்? எப்பொழுது என் மக்களுக்கு விடுதலை கிடைக்கும்? எப்பொழுது எனது சமூகம் நன்றாக இருக்கும்? உங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கும் பல்வேறு எண்ணங்கள், ஏக்கங்கள். எப்பொழுது விடியும்? எப்பொழுது கிடைக்கும்? எப்பொழுது எனது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும்? எப்பொழுது எனது துன்பங்கள் எல்லாம் தீரும் என்கின்ற ஒரு ஏக்கம், ஒருவித தவிப்பு. அதே சமயம் மரியாளுக்கும் தெரியும், இது யாராவது ஒருவரால் தான் முடியும் இந்த விடுதலை தருவதற்கு. அந்த நாயகன் எவனாக இருக்கப் போகின்றான்? யாரிடமிருந்து தோன்றப் போகின்றான்? இந்த நீதியை கொடுப்பதற்கு, நிறைவாழ்வை கொடுப்பதற்கு யார் வரப்போகின்றான் என்கின்ற எண்ணமும் இருந்திருக்கும். யார் அந்த மீட்பர்? இன்னும் ஒரு படி மேலே சென்று, நான் ஏன் அவனை பெற்றெடுக்கக்கூடாது? அத்தகைய ஒரு விடுதலை நாயகனை பெற்றெடுக்கின்ற பாக்கியம் எனக்கு ஏன் கிடைக்கக்கூடாது? நான் ஏன் அவனை கருதரிக்கக்கூடாது? நான் ஏன் அத்தகைய ஒரு மகனை ஈண்டெடுக்கக்கூடாது? நான் ஏன் அவனுக்கு பக்கபலமாக இருந்து எனக்கும் எனது சமூகத்திற்கும் விடுதலையை அடைய உதவக்கூடாது என்கின்ற ஏக்க பெருமூச்சு இருந்திருக்கும் அல்லவா? இதில் என்ன தப்பு? இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அந்த மீட்பரை நான் சுமக்க வேண்டும், அந்த விடுதலை தருபவனை நான் பார்க்க வேண்டும், வளர்க்க வேண்டும். அன்பினரை, சகோதர சகோதரிகளே, இங்கே நிறைய மகளிர் இருக்கின்றீர்கள். அதற்காக தான் இந்த ஒரு கருத்தை உங்களுடைய மனத்திலே வைக்கின்றேன். விடுதலை வேண்டும், முழுவாழ்வு வேண்டும், நிறைவாழ்வு வேண்டும் என்பதோடு நின்று விடாதீர்கள். அந்த விடுதலையை தருகின்றவர்கள் ஏன் என்னிடமிருந்து தோன்றக்கூடாது என்ற கேள்விக்கு நகருங்கள். அது உங்களால் தான் முடியும். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளால் தான் முடியும். ஆண் என்று மட்டுமல்ல, நீங்கள் பெற்றெடுக்கின்ற பெண் பிள்ளைகளாலும் இது முடியும். இதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகள் உங்களது குடும்பத்தில் இருக்கின்ற ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களது பேரப்பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்திற்கு தேவையானவர்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு தேவையானவர்கள். இவர்கள் வழியாகத்தான் பல்வேறு மாற்றங்கள் வரும், வர வேண்டும். உயர்வுகள் ஏற்பட வேண்டும். எனவே அந்த விதத்தில் உங்களுடைய சக்தி, உங்களுடைய பலம் மிக மிக முக்கியமானது. ஆக்குகின்ற சக்தி, உருவாக்குகின்ற சக்தி உங்களிடம்தான் இருக்கின்றன. இதை மறந்து விடாதீர்கள். ஆண்களும் கூட இது ஒரு உருவாகம்தான் நான் சொல்வது. உங்களோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். பெற்றோம், படிக்க வைத்தோம், கல்யாணம் பண்ணி வச்சோம், அதோடு எங்கள் கடன் முடிந்து விட்டது இல்லை. இதையும் தாண்டி வழக்கமாக செய்வதையும் தாண்டி உணர்வுள்ள பிள்ளைகளை உருவாக்குவது உங்களது கடமை என்பதை மறந்து விடாதீர்கள்.
இதைத்தான் அன்னை மரியாள் செய்கின்றாள். ஒரு உதாரணம் அவரை காணாமல் போயிடுறாரு. அங்கலாய்க்கின்றார்கள், தேடுகின்றார்கள். ஆனால் அவர் அறிஞர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றார். என்னப்பா இப்படி பண்ணிட்ட, நீ எங்களை விட்டு போயிட்ட, நானும் உன் தந்தையும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், உன்னை தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றோம். அவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு தெரியாதா? அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் அவர். அதாவது பிள்ளையே பெற்றோர்களுக்கு நான் எப்படி இருக்கப் போகின்றேன், யாருக்காக இருக்கப் போகின்றேன் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். பிறகு அவரோட வராங்க, வந்துட்டு நாசரேத்துக்கு வராங்க. கல்வியிலும் அறிவிலும் ஞானத்திலும் வளருகின்றார். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றார். அதோடு முடிந்து விடவில்லை. இந்த கானாவூர் திருமணம், ஏதாவது செய், துரிதப்படுத்துகின்றார். தனது மகனை பார்த்து துரிதப்படுத்து, ஏதாவது செய். அவர் இன்னும் நேரம் வரல அதெல்லாம் சொல்கிறாரு. இல்லை, ஏதாவது செய், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று அவங்க அப்படியே ஓரம் ஒதுக்கி கொள்கின்றார்கள். பிறகு புதுமை நடக்கின்றது. அதாவது மரியாள் தன்னையும் தாண்டி, தனது குடும்பத்தையும் தாண்டி, தனது மகனை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்கின்றார். உறவுகளுக்கு அறிமுகம் செய்கின்றார். அதிலும் தேவையில் இருக்கின்றவர்களுக்கு அறிமுகம் செய்கின்றார். குறையை தீர்க்கின்றார். அங்கே என்ன முக்கியமானதுனாக்கா, கடைசியில் வந்தவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. அப்படின்னா யார் கடைசியில் வந்தவர்கள்? கண்டிப்பாக சொந்தக்காரங்க கிடையாது, அவங்களாம் முதல் பந்தி, முக்கியமானவங்க கிடையாது, எல்லாம் முடிச்சிருக்கோம். அது 4 நாளாக கொண்டாட்டம் யூத பரம்பரையில். யார் அங்கே வெளியில் காத்து இருப்பாங்கள்ல, ஏதாவது கிடைக்குமா? ஒருவேளை அங்கு வேலை செய்தவர்களாக இருக்கலாம், எடுபடி வேலை செய்தவர்கள், பரிமாறியவர்கள், அவர்களுக்கு இல்லாமல் போயிருக்கலாம். அத்தகைய மக்களுடைய எண்ணங்களை உள்வாங்கி கொண்டு அவருடைய தேவைகளை நிறைவேற்ற செய்கின்றவர் தான் அன்னை மரியாள். அன்பார்ந்தவர்கள், இதைத்தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகின்றேன். அறிமுகம் செய்யுங்கள். உங்களது பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் இந்த சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்யுங்கள். இந்த சமுதாயம் ஏக்கத்தில் இருக்கின்றது, தேவையில் இருக்கின்றது. நீங்கள் மட்டுமல்ல, இந்த சமுதாயமும் ஒரு காஞ்சி போன செடி மாதிரி தண்ணிக்காக ஏங்கி கொண்டிருக்கின்றது. எவனாவது ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவானா அப்படின்ட்டு. கண்டும் காணாமல் போகின்ற போக்கை விட்டு நாமும் உடன் இருக்கின்றோம் என்கின்ற அந்த ஒரு உணர்வினை தரக்கூடிய நிலையில்தான் நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். இதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. கடவுள் என்னுடன் இருக்கின்றார், இம்மானுவேல். கடவுள் என்னுடன் இருக்கின்றார் என்கின்ற ஒரு அனுபவம், இதுதான் கிறிஸ்மஸ். இந்த அனுபவத்தை நாம் மற்றவர்களுக்கு தர வேண்டும். என் வழியாக கடவுள் உன்னோடு இருக்கின்றார், என் வழியாக கடவுள் உன் குடும்பத்தோடு இருக்கின்றார், என் வழியாக கடவுள் இந்த சமூகத்தில் இருக்கின்றார் என்கின்ற உணர்வினை கொடுப்பது தான் கிறிஸ்மஸ் நம்மிடம் எதிர்பார்ப்பது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? புரியுதா? எனவே நான் வாழ்த்துகின்றேன், உங்களிடம் சக்தி இருக்கின்றது. இந்த சக்தி கடவுளால் கொடுக்கப்பட்டது. இது யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது, யாராலும் பிடுங்கிக் கொள்ள முடியாது. சில வேலைகளில் நாம் உணராமல் இருக்கலாம், அவ்வளவுதான். இது உங்களிடம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் செய்கிற வேலையை பக்கத்தில் இருக்கிறவங்க செய்ய முடியாது. கடவுளுடைய படைப்பு அப்படி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்திலே ஒரு புதுமையை செய்ய வேண்டும். இதுதான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது. ஒவ்வொருவரும் நீங்கள் இருக்கின்ற குடும்பத்தில் புதுமையை செய்ய வேண்டும். தண்ணீர் ரசமாக மாற வேண்டும், கஷ்டங்கள் மகிழ்ச்சியாக மாற வேண்டும். அந்த மாற்றுகின்ற சக்தி உங்களிடம் இருக்கின்றது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். உங்களிடம் இருக்கிறது. மாற்ற முடியும். இதுதான் எனது ஜெபமும் வாழ்த்தும். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும்
புலருகின்ற புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கடவுளுடைய ஆசி. நன்றி. என் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து பேறு வகை கொள்கின்றது என்று மரியா ஆண்டவரை வாழ்த்தி பாடினார். அதுபோல இப்போது எம் திட்ட மேலாளரை பற்றி வாழ்த்தி பாட எம் பணியாளர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். போற்றுகிறோம் இந்த நாளில் உம்மை வாழ்த்தி பாடுகிறோம். இந்த நாளில் உம் சேவையை புகழ்ந்து போற்றுகிறோம். இந்த நாளில் புது வருடம் புதிய வாழ்விலே உம்மை வாழ்த்தி பாடுகிறோம். சேவை புகழ்ந்து போற்றுகிறோம் இந்நன்னாளில். போற்றும் நாயகரே, பாரே போற்றும் நல்லவரே, நீவீர் வாழ்கவே. எங்கள் நெஞ்சில் என்றுமே நன்றி என்றும் உமக்குண்டு உள்ளம் மகிழவே. உயர்வான பணியுண்டு தயங்காத நெஞ்சுண்டு. தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வீரே. நீவீர் வாழ்கவே, நீர் என்றும் வாழ்கவே. நீவீர் வாழ்கவே, உம் சேவை வாழ்கவே. உம்மை வாழ்த்தி பாடுகிறோம் இந்நன்னாளில். உம் சேவையை புகழ்ந்து போற்றுகிறோம் இந்நன்னாளில். காணிக்கை திட்டம் உமது நம்பிக்கை சேவை செய்திரே. ஏழைகளின் உள்ளத்தில் அன்பின் மொழியை ஏற்றிடவே உம்மை அழைத்திரே. வாழ்நாளில் என்னாலும் நலம் பெற்று வாழ்ந்திடவே. தினம் எங்கள் உள்ளத்தில் உமக்காக வாழ்கிறோம். நீவீர் வாழ்கவே, நீர் என்றும் வாழ்கவே. நீவீர் வாழ்கவே, உம் சேவை வாழ்கவே. நாங்கள் உம்மை வாழ்த்தி பாடுகிறோம் இந்நன்னாளில். உம் சேவையை புகழ்ந்து போற்றுகிறோம் இந்நன்னாளில். கிழக்கு மக்கள் வாழ்க்கையிலே ஒளியை ஏற்றி அழிந்து வரும் புது வருடம் புதிய வாழ்விலே நாங்கள் உம்மை வாழ்த்தி பாடுகிறோம் இந்நன்னாளில். உம் சேவையை புகழ்ந்து போற்றுகிறோம் இந்நன்னாளில். எப்போ லோன் தருவாங்க, இவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா, எவ்வளோ தருவாங்க, யாருக்கு தருவாங்க, என்ன லோன் தருவாங்க, முன்ஜோனே தருவாங்களா என்று பல்வேறு கேள்விகளுக்கு விடையளித்து பல்வேறு அறிவிப்புகளை அறிவிக்க என் பாசமிகு இயக்குனர் தந்தையை அன்போடு வரவேற்கின்றேன். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நல்ல நாளிலே மீண்டும் ஒரு முறை நம்முடைய அன்பு ஆயர் தந்தைக்கும் நம்முடைய குருகுல முதல்வர் தந்தை அவர்களுக்கும் நம்முடைய முன்னாள் இயக்குனர் தந்தைகளுக்கும் நம்முடைய வந்திருக்கின்ற ஒவ்வொரு சங்க உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வழக்கமாகவே நாம் ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு முன்பிருந்த இயக்குனர் தந்தையர்கள் கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடுகின்ற நாளிலே நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள். ஆயர் தந்தையினுடைய ஆலோசனையின் பேரில் ஒரு சில மாற்றங்களை
செய்ய முடிவு செய்திருக்கிறோம். ஆயத்தந்தை அவர்கள் ஒவ்வொரு குழுவையும் தனியாக சந்திக்க விரும்புகிறார். நம்ம இப்போ என்ன செய்கிறோன்னா, ஒரு குழுலேருந்து 2 பேர் வரோம். தனித்தனியாக விவசாயிகள் எல்லோரையும் ஆயத்தந்தை சந்திக்க விரும்புகிறார். அது விவசாயிகள் அந்த தினம் வருகின்ற மாதத்தில் எல்லா சங்க உறுப்பினர்களையும் அழைத்து அந்த நாளிலே அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவோம். அதே போன்று மகளிர் தின அந்த மாதத்தில் இன்னும் அதிகமாக கொடுப்பதற்கும் திட்டம் தீட்டப்படுகிறது. எனவே தான் நமக்கு நேரம் வேண்டும், நன்றாக திட்டமிடல் வேண்டும். இன்னும் முறையாக செல்லாத குழுக்களுக்கு உதவிகள் செல்ல வேண்டும். எனவே எங்களுக்கு இருக்கின்ற நேரம் போதாது. எனவே தான் மகளிர் தினம் வருகின்ற மார்ச் மாதத்தில் ஆயத்தந்தை எல்லா குழுக்களையும் எந்த உறுப்பினரும் விடுபடாமல் வந்து ஆயத்தந்தையை சந்திக்க முடிவு செய்திருக்கிறோம். அதே போன்று தான் விவசாயிகள் சங்கம், அதே போன்று தான் புலம்பெயர்ந்த மக்கள் எல்லோருமே, இலங்கை முகாம்களிலே வாழ்கின்ற கிறிஸ்தவ மக்கள் மற்றும் இன்னும் புலம்பெயர்ந்தோர் எல்லோருமேயும் ஆயத்தந்தை சந்திக்க விரும்புகிறார். எனவே நீங்கள் இன்று நலத்திட்ட உதவிகள் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்திருப்பீர்கள். நிச்சயமாக கொடுக்கப்படும். ஆனால் தனித்தனியாக ஒவ்வொரு குழுவையும் ஆயத்தந்தை சந்தித்து உங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவார். எனவே கொஞ்சம் பொறுத்திருக்க, நிச்சயமாக முறைப்படுத்தி நல்ல திட்டங்களை ஆயத்தந்தை உங்களுக்கு அறிவிக்க காத்திருக்கிறார். எனவே மீண்டும் ஒரு முறை, 2வது உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு கிஃப்டெலாம் மேலே விஎஸ்எஸ்ல இருக்குது. முதல்ல நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு போய் சாப்பிட்டு அதற்கு பிறகு வந்து வாங்கிக்கிட்டு போங்க. இங்கே எதுவும் வழங்கப்படாது. அருள் கூர்ந்து போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரிசையாக நீங்கள் ஒவ்வொரு ஊராக வந்து உங்களுடைய பரிசு பொருட்களை பெற்று செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இறுதியாக நம்முடைய ஆயத்தந்தை உடனடியாக இளையாங்கண்ணி பங்கிற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே ஆயத்தந்தை இருந்தாலும் வந்து நான் என்னுடைய நேரத்தை மக்களோடு செலவு செய்துவிட்டு செல்லுகிறேன் என்று வந்திருக்கிறார். எனவே அவருக்கு வழிவிட்டு அவருடைய நிகழ்ச்சியை அவர் தொடர அவருக்கு நாம் உதவி செய்வோம். தேங்க்யூ லார்ட்ஷிப். கிறிஸ்துமஸ் எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும், எவ்வாறு லோன் வாங்க வேண்டும், அதை எவ்வாறு அடைக்க வேண்டும், அதை எப்படி அடைக்க வேண்டும் என்று நாடகத்தின் மூலமாக உங்களுக்கு தெளிவாக விளக்கி கூறுகிறார்கள். ஏதோ வீட்டு லோன் வந்திருக்கான் கோல்பிங் மூலிமா, நம்ம வீடு கட்டணுங்கிறல்ல, அதனால மொத்த காசு நம்மளே எடுத்துக்க வேண்டியதுதான். முதல்ல ஒரு மீட்டிங்கை போட்டு எல்லாருக்கும் சொல்லுவோம். ஏண்டி அர்ச்சனா, கோல்பிங் மீட்டிங் வச்சிருக்கேன், சீக்கிரம் வாடி. எதுக்குமா மீட்டிங்கு? முதல்ல வாமா, நான் சொல்கிறேன். ஏம்மா கீதா, கோல்பிங் மீட்டிங்னு சொன்னீங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆமாம்மா, வேலூர்லேருந்து கோல்பிங் சார் ஃபோன் பண்ணார். வீடு லோன் ஒன்று வந்திருக்கான், நான் வீடு கட்டணுங்கிறல்ல, அதனால மொத்த காசு நானே எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னம்மா நீங்களே எடுத்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? யாருக்கும் கிடையாது, நான் தானே வீடு கட்டினுக்கிறேன். அது எப்படி சகாயம் மாரி? ஒரு குழுவில் 12 பேர் இருக்கிறோம், நீ மட்டும் லோன் வாங்கிக்கினா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதை நீ பிரித்து கொடு, இல்லை சங்கத்தை பிரிச்சுரு. என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள்? நான் தான் 10 வருஷமாக தலைவராக இருக்கிறேன். உங்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வச்சுனுக்கிறதே நான் தான், இந்த குழுவை உருவாக்குனதே நான் தான். ஆனால் காசு வந்தால் மட்டும் எல்லாரும் கொடுக்கணுமா? நான் அதெல்லாம் முடியாது. போன வருஷம் உங்கள் மாமியார் எடுத்துக்கிட்டாங்க, இந்த வருஷம் நீங்கள் எடுத்துப்பீங்க, அடுத்த வருஷம் நான் உங்கள் பொண்ணு வந்து எடுத்துக்குமா? அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கிறது இந்த சங்கத்தில்? எனக்கு இந்த சங்கமும் வேணாம், ஒன்றும் வேணாம், நீங்களே வச்சுங்கம்மா. எனக்கு வேணாண்ணா, போங்க போங்க எல்லாரும். நீங்களும் வேணாம், உங்கள் மீட்டிங்கும் வேணாம், சங்கமும் வேணாம், அந்த குழுவும் வேணாம், பிரிச்சுரு. எல்லாரும் போங்க போங்க, மொத்த காசு நானே எடுத்துக்கிறேன்.
இந்த சகாய மாரி லோனு அவளே எடுத்துக்கிறாளா? இரு இரு, அவளை நான் ஒரு கை பார்க்குறேன் இரு. சரண்யா விடாத விடாத, சண்டை போடு, போ போ, நீ யாரு, உன் பவரை காட்டு, போ போ போ. சரண்யா விடாத. சரண்யா இதெல்லாம் மறந்துடு, மன்னிச்சிடு. இல்லை இல்லை, அவளை மன்னிக்கவே கூடாது. அவளை நம்ம ஃபாதர் கிட்ட மாட்டி விட்டாதான் சரி வரும். நம்ம இதை போயிட்டு ஃபாதர் கிட்டயே சொல்லலாம். ஃபாதர், ஸ்தோத்திரம் ஃபாதர். ஸ்தோத்திரமா, சொல்லுங்கம்மா. ஃபாதர், வேலூர்ல இருந்து சங்கத்து மூலியமா லோன் தராங்கன்னு ஃபோன் பண்ணாங்களாம் ஃபாதர். சரிம்மா. நம்ம சகாய் மேரி அம்மா தலைவர் ஃபாதர், அவங்க அந்த லோன் காசு அவங்களே எடுத்துக்கணும்னு சொல்றாங்க ஃபாதர். அது எப்படிம்மா அவங்களே எடுத்துப்பாங்க? நீங்க கொஞ்சம் இதை கேளுங்க ஃபாதர். வரட்டுமா, சகாய மாதிரி அம்மா கூட்டினுவாங்க, 2 பேரும் கேட்டு பேசுறேன். சரி, நான் கூட்டிட்டு வரேன், இருங்க ஃபாதர். சரிம்மா. அம்மா சகாய் மேரி, உங்களை ஃபாதர் கூப்பிடுறாரு. சோஸ்திரம் ஃபாதர். ஸ்தோத்திரமா, சொல்லுங்கம்மா. என்னம்மா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஃபாதர், கோல்பிங் மூலியமா வீடு லோன் வந்துச்சு ஃபாதர். அது நான் வீடு கட்டதுனால மொத்த காசு நானே எடுத்துக்கிறேன்னு அதுக்கு போய் சண்டை போடுறாங்க ஃபாதர் இவங்க. அது எப்படி சகாய மாதிரி நீங்க கொண்டு எடுத்துப்பீங்க கோல்பிங் காசு? ஏன் ஃபாதர், நாங்களாம் வீடெல்லாம் கட்ட மாட்டோமா? ஃபாதர் இல்லைங்க ஃபாதர், உங்களுக்கே தெரியும் 10 வருஷமா நான் தான் தலைவியா இருக்கிறேன். இந்த குழுவை உருவாக்குனதே நான் தான் எல்லாரும் ஒன்னா சேர்த்து வச்சுன்னுங்கிறேன். ஒரு வீட்டு லோன் காசு கூட எடுத்துக்கூடாதா ஃபாதர்? அது எப்படிம்மா நீ ஒண்டி எடுத்துக்க முடியும்? கோல்பிங் காசுனா எல்லாருமே பிரிச்சு கொடுக்கணுமா? நல்லா ஒரு ஒற்றுமையே கிடையாதுமா உங்களுக்கெல்லாம். எல்லாருக்குமே பிரிச்சு எடுத்துக்கணுமா கோல்பிங் காசுன்னா? கிறிஸ்துமஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்மஸ்னா என்ன ஃபாதர்? நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டுவோம், புது ட்ரெஸ்ஸு போடுவோம், அடுத்த நாள் நல்லா சுட சுட பிரியாணி சாப்பிடுவோம். இதுதானே ஃபாதர் கிறிஸ்மஸ்ஸு? ஃபாதர் அதெல்லாம் கிடையாது ஃபாதர். ஒரு 11:30 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பித்து ஒரு 1-1:30க்கெல்லாம் பூசையை நீங்கள் முடிச்சிடுவீங்க. அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போய் நல்லா தூங்கிடுவோம் ஃபாதர். அதுதான் ஃபாதர் கிறிஸ்மஸ்ஸு. ஏம்மா, கிறிஸ்மஸ்னால் நானே தெரியாமல் இருக்கிறீங்க. கிறிஸ்மஸ்னா ஆண்டவருடைய பிறப்பு விழாமா? ஆண்டவருடைய பிறப்பு உலகெங்கும் போய் எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக பகிர்ந்தளிக்கணுமா? அதுமாரி தான் கோல்பிங் குழு காசும். சரியா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழுவும் காசு கொடுத்தாங்கன்னா எல்லாருமே பிரித்து பகிர்ந்தளிக்கணுமா? இனிமேல் நீங்கள் 2 பேருமே ஒற்றுமையாக இருக்கணும், பகிர்வு மனப்பான்மையும் இருக்கணும். சரிங்களா? 2 பேருமே ஒற்றுமையாக போங்க, உங்களுடைய கோல்பிங் காசை பிரித்து எடுத்துக்கோங்க. சரிங்க ஃபாதர். இன்னும் முடியவில்லை, பார்ட் 2. இந்த சரண்யா நம்மளை பற்றி ஃபாதர் கிட்ட போய் போட்டு குத்துட்டாளே, அவளை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. சகாயம்மா, சகாயம் விடாத, அவளை சண்டை புடி, போ போ, நீ யாரு, உன் பவரை காட்டு, போ சகாயம்மா, போ போ. மா சகாயமேரி, கடவுளை நம்பு, கடவுள் உன்னை காப்பாற்றுவார். அப்போது தான் கிறிஸ்துவோட பிறப்பு உன்னுடைய உள்ளத்தில் பிறக்கும். இல்லை இல்லை, அவளை நான் பழி வாங்கறதே சரி. மா மா என்னப்பா? ஸ்கூல் போயிட்டு இடம் வந்தம்மா. இந்த சரணி அவங்க பொண்ணுக்குது இல்லை, பையங்கிறான்ல, பொண்ணு இல்லை பையன். அவன் பையன் கூட போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிரிக்கெட் விளையாட்டு வரமா ப்ளீஸ்மா. என்ன அது, அவன் பையன் கூட போய் நீ கிரிக்கெட் விளையாட போறியா? யார்கிட்ட விளையாடுறத? அவளுக்கும் எனக்கும் ஊறுபட்ட சண்டை இருக்குது. அவன் நான் என்னை பற்றி போய் ஃபாதர் கிட்ட போட்டு கொடுத்துட்டா, அவளையே நான் எப்படி பழி வாங்கலான்னு பார்த்துனுங்கிறேன். நீ நடனா அவங்க பையன் கூட போய் சண்டை போடுறேன் விளையாடுறேன்னு சொல்றியா நீ? மா, உன் பேர் சகாயம் மாரி, என் பேர் ஏசுகுமார். இந்த ஊரில் இருக்கிறவங்க பேர் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பேருக்கு ஏற்ற பேர் கொஞ்சமாவது நடிக்கணும் வாழணும் இல்லைம்மா. சரிம்மா, சாரிம்மா, போகலாம்மா. எல்லாம் எனக்கு தெரியும், போடா நீ. ஐயோ, மாசுக்கு டைம் ஆயிடுச்சே, மாசுக்கு வேற போகணுமே. ஐயோ. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே அனைவருக்கும் ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை அறிவிக்கும். சமாதானம். ஐயோ, இவளுக்கு போய் நம்ம சமாதானம் சொல்றதா? மாசுக்கு போயிட்டு வந்துட்டோம், பேசாம இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்கிடலாம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமாம்,
இவ எல்லார்கிட்டயும் சண்டை போடுறா, அப்புறம் நைட்டு சாமியை பார்த்து வேண்டா. இவ ப்ரேயரா கடவுள் கேட்க போறாரு? ஃபஸ்ட்டு சமாதானமாயிரு, அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணு. நல்லா எல்லார் காசையும் வாங்கி தின்னுப்புட்டு ப்ரேயர் பண்ணால ப்ரேயர் என்ன நடிப்பு நடிக்கிறா பாரு நடிப்பு. நேத்தெல்லாம் சொல்லியிருந்தா நானே லோன் எடுத்துப்பேன், நானே வாங்கிக்குவேன்னு. இப்போ ஜபத்தை பாரு, ஆண்டவர் கூட இவ ஜபத்தை கேட்க மாட்டாரு. நான் பேச்சு பேசுகிற ஆளுங்க பார்த்தீங்களா இவங்க? நானா இவங்கள மாதிரியா இருக்கிறேன்? நான் 2 வேளை ப்ரேயர் பண்ணுறேன், தவறாமல் மாதத்துக்கு போகிறேன், எல்லாம் கடவுளுக்கு கொடுக்குறது எல்லாமே கரெக்டாக கொடுக்குறேன். ஏன் ஜபத்தியா கடவுள் கேட்காம போகிறாரு? போங்கடி நீங்கள். ஐயோ தலை சுத்துற மாதிரி இருக்கே, ஐயோ நெஞ்சு வலிக்குதே. ஐயோ சரண்யா போவாதே காப்பாத்தாத, போ சரண்யா காப்பாத்தாத. இல்ல இப்ப கூட நம்ம மனம் திரும்பலன்னா எப்படி? அவங்களுக்கு உதவி செய்யணும். ஐயோ சகாயமா எழுந்துருங்க. என்னாச்சு? தண்ணி தெளிங்க. ஐயோ அவங்களுக்கு என்னமோ ஆயிட்டு இருக்குது. அம்மா இவங்க உடம்பு ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஒற்றுமையா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜெபம் பண்ணி அவங்களுடைய உடல் சுகத்தை வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டுவோம்மா. அப்பா ஏசப்பா, இதோ இந்த சகாயம்மாக்கு நல்லதொரு உடல் சுகத்தை தாருங்கப்பா. இவர்களுடைய நோயை நீக்கி இவர்களுக்கு நல்லதொரு உடல் சுகத்தை தந்து ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். எழுந்துருங்கம்மா சகாயம்மா. ஏம்மா சரண்யா, என்னை மன்னிச்சிடுமா. நான் உனக்கு எவ்வளோ அக்கிரமா பண்ணியிருக்கேம்மா. எப்பவுமே உன் கூட தாம்மா நான் சண்டை போடுவேனே. நீ ஃபாதர்கிட்ட என்னை பற்றி சொன்ன உடனே நான் ரொம்ப கோவப்பட்டேம்மா. உன்னை எப்படியெல்லாம் பழி வாங்கலான்லாம் யோசிச்சேம்மா. ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே நீ எல்லாரையும் கூட்டின்னு வந்து என்னை காப்பாற்றி இப்போ எனக்காக ஜபமும் பண்ணியிருக்கம்மா. இப்போ என் உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு. இப்போதாம்மா எனக்கு எல்லாமே புரியுது. என்னை மன்னிச்சிடுமா. நீயும் என்னை மன்னிச்சிடுமா. நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. நம்மளும் சமாதானமாக போயிடலாமா? சரிம்மா. சே, இப்போதான் நமக்கு எல்லாமே புரியுது. பேசாமல் மறுபடியும் ஒரு மீட்டிங்கை போட்டு எல்லாருக்கும் அந்த காசை பிரித்து குத்துறேன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஏம்மா அர்ச்சனா, கோல்பிங் மீட்டிங் வச்சுருக்கம்மா, சீக்கிரம் எல்லாரையும் கூட்டின்னு வாங்க. வரேங்க்கா. என்னம்மா திருப்பி கோல்பின் மீட்டிங்னு சொல்லியிருக்கிறீங்க, என்ன விஷயம்? ஆமாம், மற்றவங்களாம் வரலையாம்மா மீட்டிங்க்கு? வராங்க. ஆமாம்மா, எனக்கு இப்போதாம்மா எல்லாமே புரியுது. இவ்வளோ நாள் நான் கண்ணாப்பினான்னு இருந்தேம்மா. இப்போதாம்மா கடவுள் என் கண்ணை திறந்துருக்காரு. மொத்த காசு நான் மட்டும் எடுத்துக்கலான்னு பார்த்தனேம்மா. இப்போதாம்மா புரியுது. நம்ம ஃபாதர் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ்னால் என்னம்மா, எல்லாருக்கும் நம்ம அன்பையும் நம்மளுடைய மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொடுக்குற மாதிரி நம்மளுடைய கோல்பிங் காசும் எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கலாமா. அப்படி இல்லைன்னா நம்ம குழுவில் யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த காசு கொடுத்துடலாமா. நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு சமாதானம். இதே போல் நம்ம ஒற்றுமையாக இருந்து நம்ம ஏசப்பாவுடைய அன்பையும் மகிழ்ச்சியும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். நன்றி. அடுத்ததாக அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று வானதுதர் அன்று மரியாவை வாழ்த்தினார். ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் இருப்பார் என்று இன்று நம் திட்டமேலரை வாழ்த்து வருகிறார் அருள் பண்ணி எஸ் லூதுசாமி அவர்கள். தந்தையை கரம் தட்டி அனைவரும் வரவேற்போம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய வேலூர் மறைமாவட்டத்தின் முதன்மை குரு பேரருள் திரு நிக்கோலாஸ் அடிகளார் அவர்களே, திரு பேட்ரிக் அவர்களுடைய உற்ற தோழன், அவர் பணி நிறைவு பெறுவதை பாராட்டுவதற்காக இந்த அமர்ந்து கொண்டிருக்கிற வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் அவர்களே, இன்னும் இந்த வேலூர் சமூக நல சங்கத்தினுடைய இயக்குனர் பேரருள் திரு அமலநாதன் அவர்களே, திருவண்ணாமலை சமூக நல சங்கத்தினுடைய இயக்குனர் பேரருள் திரு பிரான்சிஸ் அடிகளார் அவர்களே, இந்த விழாவிற்கு கலந்து கொண்டு வாழ்த்த வந்திருக்கிற மேனாள் இயக்குநர்களே, அருட் சகோதரிகளே,
எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த இளம் சிங்கங்கள் கூட இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மறைமாவட்டத்தை இது நாள் வரை மிக தூக்கி பிடித்து வானுயர வளர்த்து கொண்டிருக்கிற மகளிர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களே, தலைவர்களே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. அதனை கருதி மிக குறுகிய நேரத்தில் மிக வானளாவ உயர்ந்த பணிகளை எல்லாம் செய்த திரு பேட்ரிக் அவர்களை நான் வாழ்த்த விரும்புகிறேன். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே பல்வேறு சமூக நல சங்கங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த சமூக நல சங்கத்தில் அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக மக்கள் பணி செய்த ஒரே தலைவர், ஒரே மனிதன், உயர்ந்த மனிதன், யுக புரட்சி செய்த தலைவன் நம்முடைய பேட்ரிக் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி இன்னும் அதிகமாக கரவொலி எழுப்பி அவரை நாம் பாராட்டுகிறோம். உண்மையிலேயே ஒரு அதிசயம் என்று சொல்லலாம். ஏறக்குறைய அரை நூற்று ஆண்டு காலம் கடந்து 5 ஆண்டுகளை நிறைவு செய்கிற அவருக்கு வானத்திலிருந்து இறைவன் பூமாரி அல்ல, அருள் மழையை அவர் மீது அவர் பொழிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய காலத்தில் நாம் பார்க்கிறோம் 9 இயக்குநர்களை பார்த்திருக்கிறார். அது கூட நான் நினைக்கிறேன், ஒரு சமூக நல சங்கத்தில் ஒரு இயக்குனர், 2வது இயக்குனர், 3வது இயக்குனர் கட்டாயமாக அந்த திட்ட மேலாளரை மாற்றியே விடுவார். ஆனால் 9 இயக்குனர்கள் காலத்திலும் பணி செய்வது மட்டுமல்ல, அந்த 9 இயக்குனர்களுக்கும் பல்வேறு பார்வைகள், சமூக நல முன்னேற்றத்திற்கான பார்வைகள் வேறு, குணங்கள் வேறு, அவருடைய கோணங்கள் வேறு, அவருடைய படிப்புகள் வேறு. சில இயக்குனர்கள் சமூக நலத்தை பற்றி படித்து இயக்குனராக இருக்கிறார்கள், பங்கிலிருந்து வந்து இயக்குனராக இருக்கிறார்கள், அனுபவத்தோடு இயக்குனராக இருக்கிறார்கள், அனுபவம் அதிகம் இல்லாமல் இயக்குனர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அத்துணை இயக்குனர்களுக்கும், எல்லா இயக்குனர்களுக்கும் ஏற்றவாறு அவர்களை எல்லாம் மையப்படுத்தி மக்களின் ஒருங்கிணைந்த முன்னேற்றத்திற்காக வழியும் ஒளியுமாக நடத்தி சென்றவர் திரு பேட்ரிக் அவர்கள். அதற்கு நம்முடைய கரவொலி எழுப்பி மீண்டும் ஒரு முறையாக அவரை வாழ்த்துகிறோம், அவரை நாம் பாராட்டுகிறோம். இந்த 55 ஆண்டுகளிலே நாம் பார்க்கிறோம், இந்த சமூக நல பணி என்பது பல்வேறு படிகளை தாண்டி இருக்கிறது. அந்த ஒவ்வொரு படியும் தாண்டும் போது அதனுடைய மேலாளர்களை மற்ற பணி அந்த சமூக நல சங்கத்திலே மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அதற்கு ஒரு தனி தத்துவம், அதற்கான பின்னறிவும், அதற்கான ஆழமான ஆய்வும் உள்ளவர்களை எடுத்துக்கொள்வார்கள். முதலில் நாம் பார்க்கிறோம் நிவாரணப் பணிகள். மக்களுக்கு கோதுமை பவுடரு, அப்புறம் திரும்ப மக்களுக்கு பல்வேறு உணவுக்கு வேலை, இப்படியெல்லாம் பல்வேறு பணிகளை நாம் பார்க்கிறோம். முதலில் நிவாரண அவருடைய புதல்வி அமுதா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரையும் வருக வருக என இப்போது வரவேற்கிறோம். பேராசிரியர் அமுதா அவர்கள் கவிஞர், புலவர், இலக்கியவாதி. தன்னுடைய தந்தையைப் போலவே பல்வேறு பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் நாம் கரவொலி எழுப்பி அவரையும் பாராட்டுவோம், வாழ்த்து கூறுவோம். ஆகவே தொடக்கத்தில் மக்களுக்கு நிவாரணப் பணிகளை மட்டும் செய்து கொண்டிருந்த சமூக நலம் அடுத்த கட்டத்தில் வருகிற போது அது மக்களுக்கான முன்னேற்ற திட்டங்களாக மாறியது. ஆகவே வெள்ளம், பஞ்சம், மற்றவனுடைய மக்களுடைய ஏழ்மை, அந்த காலத்தில் உணவும் பொருளும் அளித்து கொண்டிருந்த சமூக நல பணி மாறி மக்களுக்கு உணவு மட்டுமல்ல, அவர்களுக்கு உண்மையாகவே மனித மாண்பு இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு சமூக முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம், கலாச்சார முன்னேற்றம், ஒருங்கிணைந்த முன்னேற்றத்திற்கான திட்டங்களை வகுத்து திட்டங்கள் வழியாக முன்னேற்றத்தை அளிக்கிற அடுத்த கட்டம் செல்லுகிற போதும் அதே பேட்ரிக் அவர்கள்தான் இந்த படியை கடந்து அடுத்த படிக்கும் செல்லுகிறார். அதையும் கடந்து போகிற போது இந்த மட்டுமல்ல, மக்களுக்கு விழிப்புணர்வு அளித்து மக்கள் இயக்கமாக மாற்றி மக்களுடைய விடுதலையை
இயக்கமே வென்றெடுக்க வேண்டும் என்று மக்கள் விடுதலை இயக்கத்தை உருவாக்குகிற இங்கே விழிப்புணர்வு பணி 3வது கட்டத்திலும் இதே பேட்ரிக் அவர்கள்தான் இங்கே இருக்கிற இயக்குனர்களை மட்டுமல்ல மறைமாவட்டத்தையும் மக்களையும் அவர்களை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். நாம் இன்னும் இந்த கட்டத்தை தாண்டி பார்க்கிறோம். இங்கு சமுதாய முழுமையான மாற்றம், சமூக மாற்றம், அரசியல் மாற்றம், கலாச்சார மாற்றம், கல்வியில் மாற்றம், அத்தனை மாற்றங்களையும் உருவாக்குகிற வீரம் செறிந்த பெண்களையும் இளைஞர்களையும் உருவாக்குகிற பணிகளை செய்து கொண்டிருக்கிற காலத்தில் கூட எல்லாவற்றிற்கும் ஏற்றார் போல தன்னை தகவமைத்து கொண்டு எல்லா படிகளையும் கடந்து இந்த மறைமாவட்டத்திற்கு ஒட்டுமொத்தமான ஒருங்கிணைந்த முன்னேற்றத்தை அனைவரும் பெறுவதற்காக அயரா பணி செய்த திரு பேட்ரிக் அவர்களை நாம் வணங்கி அவரை வாழ்த்துவோம். கரவொலி எழுப்பி மீண்டும் அவருக்கு நாம் நன்றி கூறுகிறோம். அவருடைய அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்பது இவர் ஆளினால் அழகுராஜா. ஏன்னா நீங்கள் ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா சமூக நல சங்கத்தில் ஒரு கருத்துரையாளர் அப்படி என்ற ரிசோர்ஸ் பர்சன், அவரை டெல்லியிலிருந்து சென்னையிலிருந்து தான் வர வைப்பாங்க. அவருக்கு சில வர ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்து வர வைப்பாங்க. மக்களுக்கு கருத்துக்களை வழங்குகிற கருத்துரையாளர். இங்கே சமூக நல சங்கத்தில் எந்த திட்டமானாலும், எந்த ஒரு தலைப்பானாலும், எந்த தலைப்பு கொடுத்தாலும் அந்த தலைப்பில் மக்களை முழுமையாக உள்வாங்குகின்ற, மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி கொண்ட அளவில் மிக அருமையாக மக்களுக்கு விளக்கி கூறுகிற திறன் கொண்ட கருத்துரையாளர், அதை அப்படியே நடித்து காட்டுகிற மிகச்சிறந்த நடிகர். இன்னும் நடிகர் மட்டுமல்ல, அத்தனை அந்த செயலளவில் செல்லுகிற போது களப்பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற போராளி. அது மட்டுமல்ல, மக்களை ஒருங்கிணைத்து அவர்களை ஒட்டுமொத்தமான ஒரு இலக்கை நோக்கி, ஒருங்கிணைந்த முன்னேற்றத்தை நோக்கி எடுத்து செல்லுகிற நல்ல தலைவன். ஆகவே அத்தனையும் ஒன்றே பார்க்கிற நம்ம ஆளினால் அழகுராஜா திரு பேட்ரிக் அவர்களை இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இந்த மறைமாவட்டத்தின் சார்பாகவும், இன்னும் மறைமாவட்டத்தை கடந்து தமிழகத்தின் சார்பாகவும், இன்னும் தமிழகத்தை கடந்து இந்திய நாட்டினுடைய சார்பாகவும் இத்தகைய பல்வேறு பண்புகளையும் குணங்களையும் கொண்ட அவர் எல்லா காலங்களிலும் இறைவனுக்கு நான் அடிமை, ஆகவே இந்த மக்களுக்கு நான் ஊழியன் என்று தன்னையும் தன் குடும்பத்தையும் முழுமையாக இதில் ஈடுபடுத்தி அர்ப்பணத்தோடு செயல்பட்டு இருக்கிறார். அவரை இன்னும் வருங்காலத்தில் ஆண்டவர் உடலில் நல்ல ஆரோக்கியம், உள்ளத்திலே மகிழ்ச்சி, சமாதானத்தோடு வைத்து இவர் இங்கு பணி நிறைவு பெற்றாலும் இந்த மறைமாவட்டத்தை இன்னும் 100 ஆண்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு மதிப்புக்குரிய கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இப்போது நமது திட்ட அலுவலரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூறி அவரை வாழ்த்துவார். நம்முடைய மறைமாவட்டத்தில் திட்ட இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெறுகின்ற நம்முடைய பேட்ரிக் சார் அவர்களை, இந்த மறைமாவட்டத்தில் மக்கள் பணியில் பொறுப்பேற்று எனக்கு முன்னால் பேசிய ஃபாதர் போல் எல்லோரும் அவரிடத்தில் ஃபாதர்களாக பணியாற்றிய, திட்ட இயக்குநரில் தலைவராக பணியாற்றிய வந்திருக்கிற அத்தனை ஃபாதர் பெருமக்களுக்கும் முதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுக்கின்றேன். என்னோடு கலந்துக்கிட்ட மாமன்ற உறுப்பினர் காசு சண்முகம், நம்முடைய சுந்தர் விஜய், வழக்கறிஞர் ராஜா அந்தோணி அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற ஃபாதர் பெருமக்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் அத்தனை பேருக்கும் முதற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கின்றேன். எனக்கு 80லேருந்து நம்முடைய இனியா சார் பழக்கம். 80லேருந்து அந்த குடும்பத்தோட ஒருவனாக இருந்து நான் அவங்களோட இன்டர்வியூவும் பழகி கொண்டு வருகிறேன். நம்முடைய பேட்டர்ஸாக திருமணமே நான் தான் கிட்டேருந்து திருமணம் மாதா கோயிலில் திருமணத்தை நடத்தி வைத்தோம். அதுக்கு பிறகு அவருடைய மச்சான் நம்முடைய அமல்ராஜ் அவர்களுக்கும் நம்முடைய பாப்பாவுக்கும் குழந்தை பிறந்தோம் நான் தான் போய்ட்டு இருந்து எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுத்தேன் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் பாப்பாவுக்கும் நான் தான் கிட்டேருந்து திருமணத்தை நடத்தி வைத்தேன். இங்கே வந்திருக்கிற அத்தனை
தலைவர்களும் நம்முடைய பாதர் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த குடும்பத்தோடு இருக்க நாங்கள். எங்கள் அண்ணன் மறைந்து விட்ட தண்டபாணி அவர் திருமணத்தை கிட்டேருந்து நடத்தி வைத்தார். இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னே நம்முடைய பாதர் அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஓய்வு பெறுகிறார் என்று அவர் சொன்னார். அவர் ஓய்வு பெறார் என்று சொன்னார். ஆனால் அவர் இந்த சர்ச்சையை விட்டு இந்த மாதா கோயிலை விட்டு ஓய்வு பெறவே மாட்டார். காலையில் தூங்கி எழுந்த உடனே நேராக அப்போ ஒரு ஹீரோ சைக்கிள் என்ன வச்சுருந்தீங்க முதல்ல ஹீரோ மெஜஸ்டிக் அது எடுத்து நேராக வந்துடுவார். இப்போ ட்ராமாலாம் நடத்தி காட்டினாங்க. இதுகெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும். இந்த நம்முடைய மாதா கோயில் மூலியமாக உதவ வேண்டும். நம்முடைய பிஷப்போஸ் மூலியமாக உதவுறதுக்கு அந்த திட்டத்தின் மூலியமாக மக்கள் பணியில் அயராத உழைத்தவர் தான் அவர். 51 ஆண்டு காலம் நம்முடைய மாதா கோயிலுக்காக நம்முடைய பிஷப்போஸுக்காக உழைத்தவர். அரசாங்கத்தில் எதனா வேலை வேணும்னா அவரை அனுப்பிச்சிடுவாங்க. அவர் போய் எல்லா வேலையும் முடிச்சுன்னு வந்துடுவார். யாரை பார்க்க வேண்டும் என்றாலும் அவங்களை பார்த்து நேரில் போய் அணுகி எளிமையான முறையில் சந்தித்து அவங்களிடத்தில் அனுமதி பெற்று வருவர் தான் நம்முடைய பேட்ரிக் சார் அவர்கள். இந்த ஓய்வு என்பது நம்முடைய சர்ச்சுக்கும் மாதா கோயிலுக்கும் எந்த நிலையிலும் ஓய்வு விட மாட்டார். அவர் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றிகரமாக எனக்கு முன்னால் பேசி அவரும் அந்த தலைமை பொறுப்பில் இருந்து ஓய்வு மாற்றி வேறு இடத்துக்கு போனவர். இதை எதிர்க்கிறப்பரும் இப்படி விசாரத்தில் போயிருக்கிறார், ஸ்கூலில் நடத்துகிறார். அது மாதிரி எல்லோரும் இங்கே திருவண்ணாமலேருந்து வருகை தந்தவர் எல்லோரும் இங்கே இருந்துட்டு தான் வெளியூருக்கு போயிருக்கிறார்கள். அவரிடத்தில் நன்றாக பழகிறவர்கள் அத்தனை பேரும். அவர்கிட்ட ஒரு காரியத்தை நம்முடைய பிஷப் அவர்களும் ஃபாதர் அவர்கள் சொல்லிவிட்டார். அந்த வேலையை விட்டு மறந்துடுவாங்க. அந்த நிகழ்ச்சியை அருமையான முறையில் அவர் நடத்தி காட்டுவது தான் நம்முடைய பேட்ரிக் சார் அவர்கள். அவரை பொறுத்தவரை அவங்க குடும்பத்தை பொறுத்தவரை அந்த குடும்பத்தில் நானும் ஒரு ஆள். அதனால் அவர் வாழ்த்துவதில் அவர் ஓய்வு பெறுறாருன்னு இங்கே சொன்னாலும் அவர் ஓய்வே பெற மாட்டார். இந்த சமுதாயத்துக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நம்முடைய பிஷப்போஸுக்கும் அயராத உழைத்து கொண்டு இருப்பார். அதே நிலையில் இங்கே வந்திருக்கிற சுயநிதி பற்றியெல்லாம் நடித்து காட்டினார்கள். நம்முடைய பிஷப்போஸிலிருந்து அரசாங்கம் வழங்கினாலும் நம்முடைய இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் 2021 ஆட்சி பொறுப்புக்கு வந்தோன்னா 20,000 கோடி சுயநிதிக்கு ஒதுக்கி கொடுத்தார். 22, 23, 25,000 கோடி ஒதுக்கி கொடுத்தார். 22, 24க்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் 30,000 கோடி ஒதுக்கி தந்தார். இந்த ஆண்டு 25, 26க்கு 35,000 கோடி ஒதுக்கி தந்து இந்த தாய்மார்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு சுயநிதியை வழங்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க வழங்கின முதலமைச்சர் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர். அவரோடு இருந்து நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். நகரமன்ற தலைவராகவும் மாநகராட்சி மேயராகவும் 16லேருந்து 26 வரலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் இந்த மாதிரி அன்பின் காரணத்தால் இங்கே இருக்கிற பாதர் போன்றவர்களுக்கெல்லாம் என் மேலே வைத்துக்கிற பாசனின் காரணம் தான் இந்த நிலைக்கு நான் வந்ததை இந்த இடத்துல சொல்வதை கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய பேட்ரிக் சாரை பொறுத்தவரை, நம்ம டீச்சரை பொறுத்தவரை, நம்ம பாப்பாவை பொறுத்தவரை எல்லா நிலையிலும் அவங்க இந்த சர்ச்சைக்காகவும் இந்த மாதா கோயிலுக்காக அயராத பாடுபடுவார்கள். அந்த உணர்வோடு தான் அந்த திருமணம்லாம் இந்த மாதா கோயிலில் திருமணம் நடந்தது. அதை இன்றைக்கி அவர் இங்கே இடத்தில் ஓய்வு பெற்றாலும் உங்களுக்காக என்றென்றும் அவர் தொண்டு செய்வார் என்று சொல்லி அவர் என்றென்றும் நிலைச்சி நிற்க வேண்டும் என்று வாழ்த்துவதில் இந்த ஆண்டவர் என்றென்றுக்கும் உறுதுணையாக அவர் இருப்பார், அந்த குடும்பத்துக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று சொல்லி என்னை அழைத்ததுக்கு நம்முடைய ஃபாதருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது பேட்ரிக் சாரை வாழ்த்திய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நாம் கரம் தட்டி நன்றி கூறுவோம். கூட்டங்கூடி நடனமாடி கை தட்டி பாட்டு பாடி கத்தரி நாம துதிச்சு பாட ஓடோடி வாங்கடியோ பெண்டுகளா. குலுங்கிட கைகொட்டி கும்மியடி கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கைகொட்டி கும்மியடி. நம்மை பிடித்த பிசாசுகள் போயின இயேசுவை கண்டோம் கும்மியடி. நம்மை பிடித்த
பிசாசுகள் போயின இயேசுவை கண்டோம் கும்மியடி இயேசுவை கண்டோம் கும்மியடி இயேசுவை கண்டோம் கும்மியடி இயேசு ராஜாவை 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 கண்டோம் கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின இயேசுவை கண்டோம் கும்மியடி இயேசுவை கண்டோம் கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின இயேசுவை கண்டோம் கும்மியடி இயேசுவை கண்டோம் கும்மியடி காத்து கருப்பு மாய மந்திரம் ஒளிஞ்சு போச்சுன்னு கும்மியடி ஒளிஞ்சு போச்சுன்னு கும்மியடி காத்து கருப்பு மாய மந்திரம் ஒளிஞ்சு போச்சுன்னு கும்மியடி ஒளிஞ்சு போச்சுன்னு கும்மியடி செத்துல கிடந்த நம்மைய தேவன் தூக்கி எடுத்தார் கும்மியடி தூக்கி எடுத்தார் கும்மியடி செத்துல கிடந்த நம்மைய தேவன் தூக்கி எடுத்தார் கும்மியடி தூக்கி எடுத்தார் கும்மியடி இயேசுவை கண்டோம் கும்மியடி இயேசு ராஜாவை கண்டோம் 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 கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின இயேசுவை கண்டோம் கும்மியடி இயேசுவை கண்டோம் கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின இயேசுவை கண்டோம் கும்மியடி இயேசுவை கண்டோம் கும்மியடி மன்னனுக்கு அடிச்சு கை தட்டி கும்மியடி அடிச்சு கை தட்டி கும்மியடி அண்ணா ஆகாரம் தந்த மன்னனுக்கு அடிச்சு கை தட்டி கும்மியடி அடிச்சு கை தட்டி கும்மியடி முன்னனை மீதுற்ற சின்ன குமாரன கண்ணங்கடிச்சு நீ கும்மியடி கண்ணங்கடிச்சு நீ கும்மியடி முன்னனை மீதுற்ற சின்ன குமாரன கண்ணங்கடிச்சு நீ கும்மியடி கண்ணங்கடிச்சு நீ கும்மியடி இயேசுவை கண்டோம் கும்மியடி இயேசு ராஜாவை கண்டோம் 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 கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின இயேசுவை கண்டோம். இந்த காகிதம் இல்லை என்றால் என்னால் பேச முடியாது. அடுத்து என்ன என்று எனக்கு தெரியாது. இதை 1 மாதம் முன்னாடி தட்டச்சு செய்து என் இயக்குனர் தந்தையிடம் காட்டி பல முறை காட்டி பல திட்டுக்கள் வாங்கி இதை பார்த்து பார்த்து வாசிக்கின்றேன். ஆனால் இதை ஏன் சொல்கின்றேன் என்றால், இப்போது எங்கள் திட்ட அலுவலர் பேட்ரிக் சார் எந்த காகிதமும் இல்லாமல் ஒரு தலைப்பு கொடுத்தால் போதும் மணிக்கணக்காக பேசுவார். தலைப்பு இல்லை என்றால் பேசுவதை நிறுத்தவே மாட்டார். அவருடைய ஞானமும் தொடர்ச்சியும் அவருக்கு மட்டும்தான் உரித்தாகும். எனவே இந்நாளில் அவருடைய ஏற்புரியை வழங்க அனைவரும் கரம் தட்டி அவரை அன்போடு வரவேற்போம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய முன்னாள் இயக்குனர் தந்தை, என்னை பற்றி அதிகமாகவே தெளிவாகவே என்னுடைய பணிகளை பற்றி சொல்லியிருக்கின்ற இயக்குனர் தந்தை அவர்களே, என்னை காலமெல்லாம் வழிநடத்தி கொண்டிருந்திருக்கின்ற இயக்குனர் மார்ட்டின் தந்தை அவர்களே, ஏஆர் அவர்களே, இதற்கு முன்னால் போன ஜேம்ஸ் அவர்களே, இவர்கள் எல்லோருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னையே நான் சிந்தித்து பார்த்திருக்கிறேன். எப்படிடா இந்த 52 ஆண்டுகள் கடந்து போனது, எப்படிடா கடந்து போனது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே ஒரு பிரமிப்பு. என்னை ஆயர் அவர்கள் விஎஸ்எஸ் பணிக்காக அளித்தபோது நம்முடைய அந்தோணிமுத்து ஆண்டவர் என் மீது அதிக அக்கறையும் நம்பிக்கையும் வைத்திருந்தவர். ஏனென்றால்
1968 முதல் இந்த சமூக சேவை சங்கத்தில் விண்ணேற்பு பேராலயத்தில் நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆயரிடத்தில் தொடர்பு தொண்டராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இதன் அடிப்படையில் ஆயர் அவர்கள் என்னை அழைத்து என்னை வாழ்த்தி அனுப்பினாங்க. அதுதான் 52 ஆண்டுகளாக தொடர்ந்திருக்கிறது. அவர் என்னை என்ன சொல்லி வாழ்த்தினார் தெரியுமா? இங்கே வாங்க. அவர் இருக்கையிலேருந்து எழுந்தி வந்து என்னை கட்டி தெளிவி வாங்க என்று தலையிலே கைகள் வைத்து, நீங்கள் இந்த மறை மாவட்டத்திற்கு உழைக்க வேண்டும். இந்த மறை மாவட்டத்தில் உள்ள அருட்தந்தையர்களுக்கு, அருட்கன்னியர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட ஏழை மக்களுக்கு உழைக்க வேண்டும். குறிப்பாக கன்வர்ஷனுக்கு உங்களுடைய பணி தேவைப்படுகிறது. அதை உங்கள் பணி மூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை வாழ்த்தி அனுப்பினாங்க. அப்போது அவரோடு இருந்தவர் என்னை போலவே இந்த மறை மாவட்டத்தில் ஆயிரத்தில் நீண்ட நெடுநாள் பயன்படுத்த தேவராஜ் அப்பா அவர்கள் என்னோடு இருந்தார்கள். அவர்கள் எனக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க. இந்த மறை மாவட்டத்தில் சமூக சேவை பணியை மட்டுமல்லாமல் நிர்வாக பொறுப்பை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு அவரும் என்னோடு இருந்தார்கள். அவர் இருந்த காரணத்தினால்தான் அனைத்து ஆயர்களுடைய பிஆர்ஓவாக நான் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதுதான் 50 ஆண்டுகள் சென்றனா அவருடைய ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதத்தோடு என்னுடைய பணி முடிந்து விடவில்லை. என்னுடைய பணியிலே ஏராளமான குருக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள், கன்னியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். எல்லாரும் பங்கேற்றாலும் மக்கள் அதிகமாக எனக்கு ஈடுபாடு கொடுத்திருக்கிறாங்க. இப்படி தான் என்னுடைய பணியிலே நான் செல்ல முடிந்தது. எனக்கு மறை மாவட்ட ஆயர் அவர்கள், பேராயர் அவர்கள், சென்னையில் இருக்கிற பேராயர் அவர்கள் தந்தை மார்ட்டின் அடிகளாரும் சேர்ந்து ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தி வைத்தார்கள். அதுதான் என்னுடைய வெள்ளி விழா நிகழ்ச்சி. 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நிகழ்ச்சி எல்லோரும் பிரமிக்கின்ற வகையிலே, இதே போன்று ஏராளமான மக்கள் இருக்கின்ற வகையிலே அவர்கள் நடத்தி வைத்தார்கள். அந்த நிகழ்ச்சியை நான் இன்று வரை கூட மறக்கிறதில்லை. 2-3 நாள் கழித்து எங்கள் கேபினுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் வந்தாங்க. IGSS என்ற ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் வந்தார். தந்தையோடு அவர் உரையாடி கொண்டிருக்கிறார். நான் போய் அப்போ தான் வந்து போய் விஷ் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் என்ன சொன்னார் தெரியுங்களா? வாங்க சில்வர் ஜூப்ளி ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அப்படின்னாரு. எங்கன்னு தான் அவருக்கு கோபம் வந்ததுன்னு தெரியாது மார்ட்டின் ஃபாதருக்கு. அலறி அழித்தார், டேபிளை தட்டினார். எப்படி நீ சொல்லலாம்? டேபிளை தட்டிட்டு அவர் 25 ஆண்டு என்ன 50 ஆண்டு வரையில் இருப்பார் என்று தந்தை அவருடைய வாய். ஞாபகம் இருக்கா ஃபாதர்? 25 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கார். அப்போ 25ன்றது 50 ஆண்டுகளாக கடந்து நான் பணிபுரிகின்ற வாய்ப்பு இறைவன் எனக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கி ஏற்புரை என்று சொல்லும் பொழுது நன்றி சொல்லுகின்ற உரைதான். இன்றைக்கி காலையில் வரும்பொழுதே ஆலயத்தில் போய் ஆலயத்தில் இருக்கிற முன்னாள் குருக்கள் எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு, அதுக்கப்புறம் கல்லறைக்கு வந்து எங்களுடைய முன்னாள் இயக்குனர் அருட்தந்தை ஆரோக்கியசாமி அவர்கள் என்னை வழி நடத்தினார்கள். எங்கோ கொண்டு போய் விட்டாங்க. அவர்களிலிருந்து என்னை எல்லாம் ஆளாக்கி வளர்த்த நம்பிக்கராஜ் அடிகளார் அவர்களையும் நம் பங்கில் இருக்கிற அத்தனை குருக்களையும் அங்கிருந்து இறக்குறாங்களே, அவங்க தான் இந்த மறை மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு உழைத்தவர்கள். படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள். நம்மையெல்லாம் வளர்த்து ஆளாக்கியவர்கள். ஏழ்மை நிலை என்றால் என்னவென்று தெரியாது. ஒவ்வொருத்தரும் அது மாதிரி படுத்து வைக்கிறாங்க. லூயிசார் கூட நான் ஒவ்வொரு கலைஞரையாக உணர்ந்திருந்தார். ஏனென்றால் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும். இந்த மறை மாவட்டம் அவர்களெல்லாம் இல்லை என்றால் இல்லை. ஒரு சில தந்தைகளை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். பசங்களை ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களே கூட போவாங்க. அவன் ட்ரங்கு பட்டி இல்லையா, அது அவங்களே தூக்கின்னு போவாங்க. அந்த மாதிரி தூக்கி வளர்த்து வைத்தவர்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி காலையிலேயே நன்றி செலுத்திட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். ஆகவே அதுக்கப்புறம் இருக்கிற நன்றிகள் யாருக்கெல்லாம் என்றால் இங்கே இருக்கின்ற தந்தைகளுக்கு. இங்கே இருக்கின்ற இயக்குனர் தந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தராசில் வச்சிங்கன்னா என் மீது அன்பு செய்கிறது தராசு மாறாது. ஈக்குவல்
எல்லாருமே ஈக்குவலாக தான் என்னை மதித்தாங்க, எல்லாருமே ஈக்குவலாக தான் நன்மை செய்தாங்க, எல்லாமே ஈக்குவலாக தான் உயரத்துக்கு ஏற்றி விட்டாங்க. அதனால் அந்த இயக்குனர் தந்தை அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்து என்னோடு பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற பணியாளர்கள், என்னோடு பணிபுரிந்து கொண்ட பணியாளர்களுக்கெல்லாம் நான் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். இயக்குநர்கள் எல்லாம் அவங்களே ஒத்துக்குவாங்க, நீங்கள் பாருங்கள், நீங்கள் செய்யுங்க, யார் வேணுமா அப்படின்னு எல்லா இயக்குனரும் அந்த உரிமையை எனக்கு தந்தார்கள். அந்த உரிமை மட்டுமல்ல, உன்னால் என்ன செய்ய முடியுமா அதெல்லாம் செய்ய என்று சொன்னார்கள். உன்னால் எப்படி எவ்வளோ நேரம் பேச முடியுமா பேசுங்க, எப்படியும் மக்கள் திருந்த முடியுமா திருத்துங்கள் என்று சொன்ன காரணத்தினால்தான் என் மீது அன்பு கொண்டு இத்தனை மக்கள் என்று கூடியிருக்கிறார்கள். இத்தனை மக்கள் கூடி என்னை வாழ்த்து இருக்கிறார்கள். ஆக உங்கள் அனைவருக்குமே நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகின்றேன். என்னோடவே இருந்த பணியாளர்கள், என்ன மாதிரியே இருந்த பணியாளர்கள், என்னை போலவே காலங்காலமாக உழைத்த பணியாளர்கள் இருந்தவர்களெல்லாம் சுருங்கி ஒரு 5 பேர் ஆகியிருக்கிறாங்க. இந்த 5 பேருக்குமே நான் நன்றி சொல்ல கடைபிடிக்கிறேன். குறிப்பாக லூயிஸ் சார், காணும் அவர் லூயிஸ் சார், லூயிஸ் சாரை வந்து தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தேன். அவருக்கு தெரியும், தேடி தேடி, அதாவது பயிற்சிக்கு வராங்க இல்லையா, அந்த பயிற்சியில் அவருடைய மன நிறைவு, உண்மைக்கு உழைப்பவர், பொது சுமப்பவர், சமுதாயத்தை தாங்குவர்னா தெரிஞ்சு அவரை தேடி தேடி குடிச்சு அவரை கொண்டு வந்தேன். அவரும் நான் நினைத்ததற்கு மேலாகவே செய்கிறார். வாழ்த்துக்கள் சார், நன்றி சார். அடுத்து என்னுடைய சௌரி சார், இந்த மறை மாவட்டம் ஃபுல்லாக ராவு பகலா இரவு பகலா சுற்றி வரேன்னா அவர் என்னை அன்போடு வளர்த்தார். என் அன்போடு அவரை கூட்டிகிட்டு போய் காமிச்சார். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அவ்வளோ நேரம் காண்பித்த சௌரி சார் அவர்களுக்கும் நன்றி சார், நன்றி சார். அடுத்து எங்கள் பணித்தளத்தில் இருக்கின்ற சிலையின் அவர்கள், பெண்கள் பணியினாலே அவங்க விட்டுட்டா போதும், என்ன கொண்டாந்துருவாங்க, நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் செய்வாங்க. அதுகளுக்கும் உங்களுக்கு நன்றிமா. அடுத்தது தட்டெழுத்தார், என்னோடு எனக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனா, ஒன்று மக்களை பார்ப்பேன், மக்களோடு பேசுவேன், அவர்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து வந்து உடனே 1000 ஏக்கர் சொல்லி அவங்கள சொல்லி திட்டம் தயாரிப்போம். அந்த திட்டம் தயாரிப்பதில் எனக்கு ஈடு கொடுத்தவங்க காணிக்க மாரி. சில நேரங்களில் அவரை நான் திட்டுவேன், அவங்களும் என்னை திட்டுவாங்க. எதாக இருந்தாலும் சரி, அப்படி நாங்கள் வளர்ந்துருக்கிறோம், ஒரே குடும்பமாக வளர்ந்துருக்கிறோம். ஆகவே காணிக்க மாரிக்கு நன்றி சொல்கிறேன். இப்போ புதுசாக வந்திருக்கு இயேசுகுமார் ஐயா, என்ன அழகாக என்னை பற்றி எழுதியிருக்கிறீர்கள். நானே பிரமித்து போய் நின்று விட்டேன். இதெல்லாம் நான் செய்தேனா? என்ன நடை, யார் இவர் என்று கேட்டு என்னை எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டீங்க ஐயா. உங்களுக்கு மிக நன்றி, வாழ்த்துக்கள். நீங்கள் வாழ வேண்டும், என்னை போல் நீங்கள் வளர வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய அன்பு சகோதரர் சேகர் அவர்கள் திருவண்ணாமலை மறை மாவட்டம் பிரிந்தவுடன் நான் என்னென்னா சொல்கிறேனோ அதெல்லாம் கேட்பார். போகிற இடத்துலலாம் என்னை பற்றி சொல்வார். சார் தான் என்னை வளர்த்து ஆளாக்கினார்னு சொல்லுவார். என்னை போலவே அவர் ஒன்மேன் ஆர்மி எங்கள் திருவண்ணாமலையில் பல பணிகளை செய்கிறார். உங்களையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன் சார், வாழ்த்துக்கிறேன். அதே போன்ற சக களப்பணியாளர்கள் இங்கே இருக்கிறாங்களே, இவங்களுக்கு எல்லோருக்கும் நான் பாராட்டுகிறேன், நன்றி தெரிவிக்கிறேன். செல்வி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இன்னும் யாரெல்லாம் விட்டுவிட்டேனோ அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். குறிப்பாக என் அன்பு தம்பி வந்திருக்கிறார். என்னோட உறவு அது வருஷம் தான். இவர் என்னுடைய தம்பி, எனக்கு இளையவர். இவர் இன்றைக்கு வந்திருக்கிறாரு. மற்றவங்களாம் யாரும் இல்லை. ஒரு அண்ணன் 2 பேர் இறந்துட்டாங்க. இவர் மட்டும்தான் என்னோடு இங்கே இருக்கிறார். அவர் அன்பு தம்பி வந்திருக்கிறாரு. அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் என்னுடைய மகள் என்றும் என்னோடு இருப்பவர். நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்வாங்க. அவங்க எங்கிட்ட வந்து களத்தில் வந்து கற்றுக்கிட்டது தான் பெரும்பாலும். அவர்களுக்கும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எனக்கு கிடைத்த அருமையான மருமகன். உண்மையிலே நான் கொடுத்து வைத்தவன், உண்மையிலே நான் கொடுத்து வைத்தவன், உண்மையிலே நான் கொடுத்து வைத்தவன். 52 ஆண்டுகள் வாழ்ந்த போது எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தது. வேலூர் விஎஸ்எஸ் சங்கம் ஏறக்குறைய 53 ஆண்டுகள் நடக்குது. ஏதாவது ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கா வேலூர் சமயத்தில்? வரல. இன்கம் டேக்ஸில் வந்திருக்கா? வரல. எஃப்சிஆரில் வந்திருக்கா? வரல. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வராது. ஏதாவது ஒன்று சின்ன 2 கேட்பாங்க, அவ்வளோதான ஒழிய விஎஸ்எஸ் இதுவரையில் எந்த பொருளாதார எந்த இன்கம் டேக்ஸோ அரசாங்க சிக்கலிலோ மாட்டவர்கள் இல்லை, மாட்டினவங்க இல்லை. மக்கள் பணியை புரிபவர்கள், அடித்தட்டு மக்களுக்கு புரிபவர்கள். அதனால் இவங்க எல்லாருக்குமே
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் இறுதியாக தண்ணி குடிக்கூடாது சொல்லிட்டு இறுதியாக இந்த தண்ணி குடிக்க காலையில் நேற்று 2-3 நாளாக என்னை பயமுறுத்திட்டாங்க. தண்ணி குடிக்காத, மைக்கு பிடிச்சா பிச்சு உதவிடுவேன், தண்ணி குடிக்காத, நேரத்தை போக தண்ணியே குடிக்காத. அதுக்கு பயிற்சி பண்ணணுன்னு தான் நான் நினச்சேன். அதனால் நேற்று ஒரு நிகழ்ச்சி போய் அதுக்கு பயிற்சி பண்ணேன். பயிற்சி கற்று இன்றைக்கி வந்திருக்கிறேன், தண்ணியே வேணாம். ஆகவே அந்த அருட்தந்தை என்னை இப்போ வந்திருக்க அருட்தந்தை என்னை எல்லோரையும் அன்பு செய்வார், என்னையும் அன்பு செய்தார், எனக்கு தேவைகளெல்லாம் செய்தார். என்னுடைய மனைவி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க. அந்த கஷ்டத்திற்கு அவங்களோடு இருக்க எனக்கு ஒரு உதவி செய்திருக்கிறார், அதெல்லாம் மறக்க முடியாது. பல்வேறு விதத்தில் நிகழ்ச்சியும் அவர் நடத்தியிருக்கிறார். ஆகவே தந்தையவர்களே, உங்களுக்கு மனம் திறந்து என் குடும்பம் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் சார். ஆகவே என்னை வழிநடத்திய எல்லாமல்ல இறைவன், என்னோட நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, நின்றுட்டு இடம் இல்லாமல் போயிட்டாங்க. இங்கே மோகன் சார் வந்திருக்கிறாரு, தாசு வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எனக்கு பல விதங்கள் உதவியர்கள். இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும். கார்த்தி சார் அவர்கள் வந்து இங்கே ஒரு விஷயத்தை சொன்னார். நீங்கள் ஓய்வு கொடுத்து விட்டாலும் இந்த மாதா கோயிலுக்கும் பிஷப்புக்கும் சார் ஓய்வு கொடுக்க மாட்டார், உழைப்பார் என்றார். என் காலமெல்லாம் இந்த சமூக சேவை சங்கத்துக்கு உழைப்பேன். ஏனென்றால் இந்த சங்கத்தை நான் எனதாக்கி கொண்டு சேவையை புரிந்து கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் நான் காலமெல்லாம் உழைப்பேன். அது மட்டுமல்ல, பல மக்கள் என்னிடம் ஃபோன் பண்ணி உதவிகள் கேட்பாங்க, அதாவது பிரச்சனையில் உதவிகள் கேட்பாங்க. தொடரலாம், எந்த நேரத்திலும் தொடரலாம், எந்த நேரத்திலும் என்னுடைய வீட்டு கதவும் திறந்திருக்கும். உங்களையும் நான் உங்களுடைய தேவைகளையும் நிறைவு செய்வேன். அனைத்து தந்தையர்களுக்கும் மீண்டுமாய் நன்றி செலுத்தி என் நன்றி உரையை அன்போடு முடிக்கிறேன். பார்த்தீங்களா, எங்கள் சாரு எந்த பேப்பர் இல்லாமல் சரியாக தொடர்ச்சியாக பேசினார். அவருடைய ஞானத்திற்கும் அறிவுக்கும் நாம் தலைவணங்கி கரம் தட்டி நன்றி கூறுவோம். இப்போது முன்னாள் இயக்குனர் தந்தையர்களும் இப்போது இருக்கின்ற இயக்குனர் தந்தையும் பணியாளர்களும் அனைவரும் சேர்ந்து பேட்ரிக் சார் அவர்களுக்கு திருவண்ணாமலை சமூக சேவை சங்கத்தின் சார்பாக திட்ட மேலாளர் திருவாளர் இன்பசேகர் அவர்கள் பொன்னாடிப்பட்டோர். அருப்பணி ஏஆர் அந்தோனி சாமி அவர்கள் இப்போது நம்ம திட்ட மேலாளர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவிக்கின்றார். திருவண்ணாமலை சமூக சங்கத்தின் தலைவர் இயக்குனர் தந்தை பிரான்சிஸ் அடிகளார் அவர்கள் இயக்குனர் தந்தை பேட்ரிக் சார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவிக்கின்றார். முன்னாள் இயக்குனர் தந்தை அருள்பணி ஜேம்ஸ் அடிகளார் அவர்கள் பேட்ரிக் சார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவிக்கின்றார். அருள்பணி ஞானஜோதி அவர்கள் இப்போது நமது பேட்ரிக் சார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவிக்கின்றார்.
இப்போது சமூக சேவை சங்கத்தின் பணியாளர்கள் பேட்ரிக் சார் அவர்களுக்கு மாலையை அணிவித்து அரசு உடை உடுத்தி அவருக்கு சிறப்பு செய்வார். முடிஞ்சிச்சுமா உட்கார, ஒரு 5 நிமிஷம் தயவுசெய்து உட்காருங்க. முடிஞ்சிச்சு, கடைசி இதுவே உட்காருங்களா, ஒரு 5 நிமிஷம். பணியாளர்கள், சமூக சேவை சங்கத்தின் பணியாளர்கள் இப்போது பேட்ரிக் சார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார். முன்னாள் பணியாளர்கள் இப்போது சிறப்பு செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கடைசியாக இப்பொழுது 52 ஆண்டுகள் பணி செய்து நிறைவு பெற்று ஆண்டவருக்கு நன்றியோடு இந்த நாளை நிறைவு செய்கின்ற நம்முடைய பேட்ரிக் சார் அவர்கள் இப்பொழுது கிறிஸ்மஸ் கேக் வெட்டி அவருடைய அன்பையும் மகிழ்ச்சியும் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்.
ஓமராஜ பூமணி நமோ நமோ. திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம். உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம். ஓமராஜ பூமணி நமோ நமோ. ஓமராஜ பூமணி நமோ